ஒரு பெரிய ஒரு லேண்ட், அந்த லேண்டை ஒரு சின்ன 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 கியூபா வந்து பிரித்து அந்த கியூப் மூலமாக உங்களுடைய பணத்தை வந்து போட்டால் ஒரு 5 வருஷத்தில் அந்த பணம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டபுள் மடங்காக ஆகும். இது நீங்கள் நம்பத்தான் வேணும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு ப்ரொஜெக்டரை ஒரு மாஸ்டர் கிங்னு சொல்லலாம், ஒரு மாஸ்டர் மைண்டுன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு மனிதரோட தான் நான் இப்போ பக்கத்தில் இருக்கிறேன். ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட்டோட சேர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட், உங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ரிட்டர்ன், அதே நேரம் உங்களோட ஹாலிடேயை நீங்கள் என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரியும், நீங்கள் உங்களுடைய வருமானத்தை எடுத்துக்கொண்டிருக்கிற டைம் உங்களுடைய அசெட்டும், அதாவது உங்களோட சொத்தும், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணின அமௌண்ட்டும் வளர்ந்துட்டு. சாதாரணமாக நீங்கள் 2-3 விஷயங்களை பார்க்கலாம். பணம், ஒரு உங்களுடைய அன்றாட தேவைகளுக்கு மேலதிகமாக இருக்கிற பணத்தை நாங்கள் சேமிப்பின் மூலம் எங்களோட அவசர தேவைக்கோ இல்லாட்டி பின்ன இது ஒரு டிஃப்ரெண்ட்டான செயற்திட்டம். அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு உங்களுடைய மூலதனம் அப்படியே இருக்கு, அது அது வளர்ந்து கொண்டும் போகும். அப்படின்னு சொன்னால் லேண்ட் அண்ட் டேக்கில் உங்களுக்கு அப்ரிசியேஷன் இருக்குது, மூலதனம் வளர்ந்து கொண்டு போகும். அதே நேரம் உங்களுக்கு தொடர்ச்சியாக ஒரு மாதாந்த வருமானம் மட்டும் வந்து கொண்டு எங்களுடைய முதலும் அப்படியே இருக்கிறதுக்கு அப்படியே மட்டும் இல்லை, அதுன்ற ஒரு பெருக்கம், அதை காணின்ற வேல்யூ கூட காலப்போக்கில் அது வளர்ச்சி தொடர்ச்சியாக வளர்ந்துடும், மாதாந்த வருமானம் இருக்கும். அதை தாண்டி மூன்றாவது இன்னொரு ஆப்ஷன் அப்படி இருக்க மாட்டேன், வேறு எந்த முதலீட்டிலும் இல்லாது. இது ஒவ்வொரு முதலீட்டில் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஒன்று மூலதனம் வளர்றது இருக்குது, இல்லாட்டி உங்களுக்கு மாதம் வருமானம் வந்து ஒன்று இருக்கிறது. அதாவது உங்களோட காணிக்குள்ளேயே ஒரு வீடு, சிங்கிள் ரூம் ஹவுஸ், ஒரு கொட்டேஜ் மாதிரி ஒன்று, டூரிசத்துக்கு பேஸான கொட்டேஜ் மாதிரி ஒன்று செய்யலாம். அதோட எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன், வாட்டர் கனெக்ஷன், இந்த விக்கெட் ஃபென்சிங் எல்லாம் சேர்த்து தான் இதுக்கு விலை ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிறோம். அது அமைவிடத்தை பொறுத்து விலை மாறப்போகுது. ஆரம்ப விலை 1 கோடியிலிருந்து 1.5 கோடி வரைக்கும் வரும் ஒரு லொட். அதாவது இந்த லகூனோட இருக்கிற காணி துண்டுகள் வந்து 1.5 கோடி ரூபாயாகும். பின்னுக்கு இருக்கக்கூடிய காணி துண்டுகள் வந்து 1 கோடி ரூபாயும் இருக்கும். எல்லா காணிக்குமே இந்த சொல்கிற இந்த விலைக்குள்ளுமே இன்க்ளூடடாக இருக்க போகிறது வந்து இந்த கொட்டேஜ் ஒன்றும், அதுக்கான எலக்ட்ரிசிட்டி வாட்டர் கனெக்ஷன் ப்ளஸ் ஒரு விக்கெட் ஃபென்சிங், அதுக்கான வேலி அட்வான்டேஜ் உங்களுக்கு. இப்போ உங்களோட மோதிரத்தை பார்த்துட்டு நான் எனக்கு இந்த மோதிரம் வேணுமென்று கேட்டால் நீங்கள் இல்லை நான் விற்க மாட்டேன்டா, இதே மாதிரி மோதிரம் நான் செய்து கொள்ளும். ஓ யா, சரிதானே? இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் போகிறீங்களோ ஒரு இடத்துல காணி துண்டு, ஒரு சந்தியில் காணி துண்டு இருக்குது, அந்த காணிக்கார்ட்ட போய் கேட்குறீங்க இந்த காணியை வில்லுங்க எனக்கு வேணுமென்னு சொல்லி விற்க மாட்டேன்டா, அதே காணி எடுக்கல, உங்களுக்கு எடுக்கலாம். அந்த சைஸ்ல எடுக்கலாம், அந்த ஏரியாக்கள் எடுக்கலாம், அந்த காணியை நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளும். அப்போ விலைகள் என்றது வந்து தேவைக்கு அதிகரிக்க டிமாண்ட்ல இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் பாப்புலேஷன். இப்போ நான் வந்து ஒரு லேண்ட் வாங்கணும், இப்போ 1.5 கோடியோட லேண்டோ இல்லை 1 கோடியோட லேண்டை நான் வந்து இப்போ உங்கள்கிட்ட நான் பை பண்ண போகிறேன். அப்போ நீங்கள் எனக்கு ஹிஸ்ட்ரி தருவீங்க. நான் இதன் மூலமாக பேங்க்கில் போய்ட்டு லோனுக்கு போகல, லோன் வந்து எத்தனை பெர்சன்டேஜ் எங்களுக்கு தருவாங்க? நார்மலாகவே உங்களுக்கு பெறுமதின்ற அந்த பேங்க் டோட்டல் வேல்யூவேஷன்ல 60% தான் பேங்க் லோனுக்கு போகும். அதுதான் இந்த பேங்க் நடைமுறை. அப்போ அவர்கள் வந்து இதுக்கு ஒவ்வொரு இடத்து ஒவ்வொரு இந்த ப்ராப்பர்ட்டிக்காக ஒவ்வொரு பேங்க்கும் வித்தியாசமான வேல்யூவேஷன் சிஸ்டம் இன்ட்ரெஸ்டும் வித்தியாசம் இருக்கு. இந்த வேல்யூவேஷன் ப்ராப்பர்ட்டி வேல்யூவேஷனும் டிஃப்ரெண்டாக இருக்கும். மொத்தமாக இது 7.5 ஏக்கர் காணி, உறுதி காணி, பேங்க்ல வைக்கக்கூடிய அளவுக்கு நீட்டான ஹிஸ்ட்ரி இருக்கக்கூடிய காணி. ரைட். இப்போ நீங்கள் இந்த விற்கிற இந்த கியூபா வந்து பிரித்து விற்கிற அதை வந்து நாங்கள் இப்போ பேங்க்கில் வந்து ஒரு லோனை போட்டு அப்படியும் பை பண்ணலாம், வைக்கலாம். உங்களுக்கு அந்த அதாவது அந்த அளவுக்கு இந்த உறுதி வந்து தனிநபர் தனியாருக்கு சொந்தமான ஒரு இறுக்கமான உறுதியாக இருக்குது. இப்போ சிலர் வந்து இப்போ பெர்மிட் அண்ட் வினம் ஹிஸ்ட்ரி இல்லாத லேண்ட் அப்படி இல்லாமல் இது ஒரு கிளியர் ஹிஸ்ட்ரி, பேங்கோட வந்து இதுக்கு லோன் தரக்கூடிய அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஹிஸ்ட்ரி இருக்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டியை நாங்கள் அன்னளவாக ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற மாதிரி ஒரு 8 பேர்ச் வர்ற மாதிரி காணி துண்டுகளை பிரிச்சிருக்கிறோம். இருந்தாலும் என்னென்னு சொன்னால், இப்போ நாங்கள் வந்து இந்த உள்நாட்டில் வந்து இருக்கிறோம் சார். இப்போ எனக்கு வந்து ஒரு ஆசை இந்த லேண்ட் வந்து வாங்கணும்னு சொல்லி, ஆனால் நான் வந்து சரியான ஒரு பிஸி, நான் வந்து இந்த வேலையை பார்க்கணும், பிஸ்னஸை பார்க்கணும். ஸோ வந்து இந்த லேண்டை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து யாருமே இல்லை. சிலவில் நான் வாங்கி போட்டுருவேன், அதுக்குள்ளே யார் போகிறா என்ன நடக்க ஒன்றுமே தெரியாது சார். இப்போ இப்படிப்பட்ட காலத்தில் வந்து இருக்கக்குள்ளே வந்து வெளிநாட்டில் வந்து நம்மளோட புலம்பெயர் தமிழர்கள் நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க. கஷ்டப்பட்டு உழைச்சி கொஞ்சம் காசு வந்து வச்சிருப்பாங்க, ஒரு சரியான ஒரு நிலையான ஒரு இடத்துல கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லி. அப்போ அந்த காசை வந்து அவங்க வந்து இப்படி ஒரு லேண்டை வந்து வாங்கிட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்குரிய அந்த மெயின்டெனன்ஸ், அதாவது அவங்க அதை லைவாக பார்க்கலாமா, என்ன நடக்குதுன்னு சொல்லி அவங்களுக்கு ஒவ்வொரு நாள் அப்டேட் போகுமா, மெயில் போகுமா, இல்லைன்னு சொன்னால் அவங்க கால் பண்ணா நீங்கள் அதை எப்படி சார் கொடுப்பீங்க? ஓகே, இதில் எப்படின்னு சொன்னால் 2 ஆப்ஷன். நீங்கள் கேட்டதை வச்சோன்னே நான் விளங்கி கொண்டதுக்கு 2 ரிப்ளை பண்ணுறேன். ஒன்று வந்து ஒரு ஆள் காணி எங்கள்கிட்ட லேண்டு வாங்கிட்டார், அதில் பில்டிங் நாங்கள் கட்டியெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டோம். அவர் அங்கே இருந்தோன்னு மானிட்டர் பண்ண, இங்கே ஒரு இடத்துல இருந்து மானிட்டர் பண்ண போகிறோம். அதுக்கு இண்டிவிஜுவல் கேமரா வந்து ஃபிக்ஸ் பண்ணி அவர்கிட்ட ப்ராப்பர்ட்டியை மட்டுமே அவர் பார்க்குற மாதிரி கேமரா ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதுக்கு யார் வரையும் நம்ம போயினோம்ன்றதில் 24/7 பார்க்கலாம். அவர் மொபைலில் அவர் பார்த்து, அவர்கிட்ட மொபைலில் அவர் பார்த்துக்கலாம். அவருக்கு அக்சஸ் கொடுப்போம், மொபைல்லையோ லேப்டாப்லையோ அவர் பார்த்துக்கொள்ளலாம்.
அதே மாதிரி ப்ரோக்ரஸ் அதாவது நடந்தால் அவருக்குன்னு சொல்லி ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துருவோம். எங்களோட போர்ட்டலில் வந்து லாகின் பண்ணால் ரன் பண்ணுற விஷயங்கள் பார்க்கலாம். அதில் ஒன்று அவர் எனக்கு தனியாக மெயின்டெனன்ஸ் தனியாக செய்தால் காணும். அதாவது இந்த இருக்கிற பிஸ்னஸுக்குள்ளே வந்து நீங்கள் வரக்குள்ள இது ஒரு ஃபேமிலி மாதிரியான கரெக்ட். இதுல இருந்து நீங்கள் இன்னும் வேற பிஸ்னஸ் வந்து சார் வந்து நிறைய பிஸ்னஸ் வந்து இருக்கு. நாங்கள் இப்போ சேர்ந்து வளரணும், யா சேர்ந்து எழுவோம்ன்றதான் எங்களுடைய மெயின் மோட்டிவ். வந்து எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணினா தான். இப்போ நாங்கள் இந்த நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் இந்த செய்திருக்கிறத வந்து ஒரு அனுராட்சால செய்ய முடியாது. எஸ், எனக்கு தெரிஞ்சு எங்களுடைய இப்போ இங்கே ஊரோடு இருக்கக்கூடிய தமிழர்கள் யாழ்ப்பாணமும் சரி இங்கே இருக்கிற சரி இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை தனி ஒரு ஆளால் செய்யலாம். யா ஆனால் இப்போ நாங்கள் பிளான் பண்ணுறதுபடி இப்போ 70-75 பேர் சேர்ந்து செய்யப்போம். யா அப்போ இந்த வருமானம் வந்து இப்போ இல்லாட்டில் இப்படி ஒரு ப்ரொஜெக்ட் செய்யணும்னு சொன்னால் கோஆப்ரேட் கம்பெனி, சவுத்தில் இருக்கிற கம்பெனியோ இல்லாட்டி வெளிநாட்டில் இருக்கிற ஒரு கம்பெனியோட சேர்ந்து தான் கண்டிப்பாக வேலை செய்யணும். இப்போ அது இந்த லாபம் என்று சொல்கிற அந்த வருமானம் வந்து உண்மையிலேயே எங்களோட இடத்தை விட்டு வெளியில் போக போகுது. இப்போ இதில் வர்ற லாபத்தின் ஒரு பகுதி வந்து எப்படியோ இங்கேயே திரும்ப இருக்க போகுது. அதே நேரம் எம்ப்ளாய்மெண்ட் வந்து இங்கே தான் கொடுக்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகும். அதே நேரம் இங்கே இருந்து எடுத்து கொடுக்காம வெளியில இருந்து அந்த காசு எடுத்து இங்கே கொடுக்கும். யா அப்போ இதில் இன்வெஸ்ட் பண்ணி இதில் வர ப்ராஃபிட்டை வந்து அவங்க திரும்பியே வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். பண்ணி வேறு இதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அப்படியே போகலாம். அதுதான் நம்மளா கன்ஃபிடண்டாக சொல்கிறேன். நான் இந்த மாதம் ஒரு ஆள் பர்ச்சேஸ் பண்ணாரா இருந்தால் ஆகஸ்ட்டில் அவருக்கு நாங்கள் ரெவன்யூ கொடுப்பீங்க. யா பிப்ரவரியில் இருக்கிறோம். இப்போ இந்த மாதம் பர்ச்சேஸ் பண்ணுற ஆள் இப்போ இதை வந்து உண்மையாகவே எவ்வளோன்னு சொல்லி தீர்மானிக்கல, எவ்வளோ ரெவன்யூ வரும்னு சொல்லி இருந்தாலும் ஒரு அண்ணளவு எவ்வளோ இல்லை அது நாங்கள் ப்ரொமிஸ் பண்ணுறதில்ல. இப்போ அது வந்து அது ப்ரொமிஸ் பண்ணிட்டோம்னு சொன்னால் அது இவ்வளோ சொன்னீங்க இவ்வளோ வரல. அது சில சீசனுக்கு வந்து நிறைய வரும். அப்போ எல்லாம் கேட்க மாட்டேன். நீங்கள் 5 ரூபா சொன்னீங்கள் எங்களுக்கு 20 ரூபா வந்திருக்குன்னு சொல்லி சந்தோஷப்பட மாட்டேன். சரிதானே? ஒரு மாசத்துல 4 ரூபா வந்து நீங்கள் 5 ரூபா சொன்னீங்கள் என்னன்னு சொல்லி வந்து கேட்போம். மற்றது நாங்கள் எக்ஸிபிஷன்ல வச்சு 10,000 அட்வான்ஸோட புக் பண்ணோம். ஆனால் என்ன சொல்றோம்னு சொன்னா இப்பவும் அது அப்ளிகபிள். 10,000 நீங்க இடத்தை பிளாக் பண்ணலாம். ஆனால் நீங்க கண்டிப்பா வேண்டாடி அது திருப்பி தர மாட்டோம். ஆனால் நோ ரிட்டர்ன். 1 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் பே பண்ணி புக் பண்ணினீங்கன்னு சொன்னால் நீங்கள் வேண்டே இல்லைன்னு சொன்னால் நாங்கள் அப்படியே ரீஃபண்ட் பண்ணுவோம். அப்படியே ரீஃபண்ட். ஆனால் அது புக்கிங்கில் இருக்கும். ஒரு 1 or 2 months வரைக்கும் அந்த லோட் பிளாக் பண்ணி வச்சுருக்கோம். வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டோம். அப்போ வேறு யாரும் வந்து கேட்டாலும் உங்களோட ரீகன்ஃபார்ம் பண்ணுவோம். இல்லை எனக்கு கொஞ்சம் டைம் தாங்க. ஓகே வந்து இருக்கும். ஓகே இன்றைக்கு நான் நினைக்கிறேன் இன்றைக்கு 25ஆம் தேதி பிப்ரவரி 25ஆம் தேதி காய்ச்சி கொண்டிருக்கலாம். நீங்கள் இது எனக்கு கட்டாயம் சொல்லணும். இல்லை நீங்கள் இன்டர்வியூ சொல்லலைன்றதால நான் ப்ரிப்பேர்ல இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஓகே எங்களுக்கு இன்றைக்கு 25ன்னு சொன்னால் 10ஆம் தேதிக்குள்ள இந்த சொன்ன 2 அட்வான்ஸ் ஸ்கீமும் புக் பண்ணேன்னு சொன்னால் நாங்கள் அங்கே புக் பண்ணாங்களுக்கு 5 lakhs டிஸ்கவுண்ட் கொடுத்தோம். அப்போ அந்த டிஸ்கவுண்ட் கொடுக்கல. சரிதானே? இந்த 15 நாள் அதாவது 10ஆம் தேதிக்குள்ளே புக் பண்ணினா 3 லட்சம் ரூபா டிஸ்கவுண்ட். 3 லட்சம் டிஸ்கவுண்ட். 3 லட்சம் வர்ற 25ஆம் தேதிக்குள்ளே புக் பண்ணினா 2 லட்சம் ரூபா டிஸ்கவுண்ட். இந்த ஒரு மாதத்தை பாதியாக பிரிக்கலாம். ஒரு மாதத்தை பாதியாக பிரிக்கலாம் சொல்கிறீங்க. அதில் இந்த 10ஆம் தேதிக்குள்ளே 10,000 1 லட்சம் அவன் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க புக் அட்வான்ஸ் பண்ணலாம். அட்வான்ஸ் வந்து புக் பண்ணினால் நாங்கள் அதில் 3 லட்சம் ரூபா டிஸ்கவுண்ட். 3 லட்சம் 10ஆம் தேதி 10,000 ரூபா புக் பண்ணினா வேண்டாட்டி காசு இல்லை. 1 லட்சம் வேண்டாம் இல்லைன்னு முடிவு எடுத்துட்டாருன்னா நாங்கள் திருப்பி ரிட்டர்ன் பண்ணுவோம். அது மாதிரி இந்த வர்ற மார்ச் 25ஆம் தேதிக்குள்ளே பே பண்ணி புக் பண்ணினோம்னு சொன்னால் 2 லட்சம் ரூபா 2 லட்சம். சரி அது நீங்கள் கேட்டபடியால் அந்த என்னென்னு சொன்னால் எங்களுடைய வியூவர்ஸுக்கு கட்டாயம் வந்து அந்த டிஸ்கவுண்ட் கொடுக்கணும். எங்களுடைய வீடியோ பார்த்து நிறைய பேர் உங்களுக்கு கால் பண்ணலாம். அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம். என்ன செய்யுங்கன்னா அவைக்கு சொல்லுங்க வீடியோ வெட்டி பாய்ஸ் இந்த வீடியோ பார்த்துறாங்க என்று சொன்னா தான் இந்த ஆஃபர் வேலி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களே இவ்வளோ கதைக்கிறீங்க. இந்த இருக்கிற லேண்ட் வந்து எங்கே இருக்குது, சரியான லொக்கேஷன் என்னன்னு சொல்லி தெரியாமல் நிறைய பேர் இருப்பீங்க. உங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். அதாவது மட்டக்களப்பு நாவலடி கடலாச்சி அம்மன் கோயில். அந்த கோயிலுக்கு அந்த கோயிலால் அப்படியே நீங்கள் நீட்டுக்கு வரக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்னை பூமதி சமாதி அந்த சமாதியால் வந்து அப்படியே வந்தீங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு போர்டு ஒன்று நெய்தல் சொல்லி போட்டு இப்படி ஒரு என்ன சொல்கிற ஒரு எரோ ஒன்று போட்டு அப்படியே வரக்குள்ள இப்படியே பெண்டால வெட்டி இப்படி ஒரு பெண்டால அப்படியே வரக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னிக்கு இந்த இருக்கும். ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு
பேட்டி பாய்ஸ். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வித்தியாசமான ஒரு மனிதரை தான் நாங்கள் இப்போ சந்திக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சொந்த நாட்டிலேயே வந்து இருக்கக்குள்ளே எங்களோட சொந்த நாட்டிலேயே ஒரு வளவை வந்து வாங்குறேன்னு சொன்னால் பெரிய ஒரு சவாலாக வந்து இருக்குது. என்னென்னா இப்போ ஏமாற்றங்கள் வந்து கூடி போயிட்டு ஒரு சரியான ஒரு வளவை வந்து வாங்குறோமா, சரியான டாக்குமெண்ட்ஸ் தராங்களா என்று சொல்லி போயிட்டு, அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட கையில் வந்து ஒரு கொஞ்சம் காசு வந்து நீங்கள் சேமித்து வச்சிருப்பீங்க. அதாவது கஷ்டப்பட்டு உழைச்ச காசு. அதை வந்து ஒரு சரியான ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி அதன் மூலமாக லாபங்கள் எடுக்கிறது எப்படின்னு சொல்லி தெரியாமல் இருப்பீங்க. அவங்களுக்கு தான் இந்த இருக்கிற வீடியோ. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு லேண்ட், அந்த லேண்டை ஒரு சின்ன 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 கியூபாக வந்து பிரித்து அந்த கியூப் மூலமாக உங்களுடைய பணத்தை வந்து போட்டால் ஒரு 5 வருஷத்தில் அந்த பணம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டபுள் மடங்காக ஆகும். இது நீங்கள் நம்பத்தான் வேணும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு ப்ரொஜெக்டரை ஒரு மாஸ்டர் கிங்னு சொல்லலாம், ஒரு மாஸ்டர் மைண்டுன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு மனிதரோட தான் நான் இப்போ பக்கத்தில் இருக்கிறேன். இவரை தான் இன்றைக்கு இந்த வீடியோ கூட இன்டர்வியூ பண்ண போகிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு பக்கத்தில் இருக்கார். அவர் பேர் வந்து அனுராஜ். அவரை பற்றி ஒரு சின்ன ஒரு டீட்டெயிலும் அவர் வந்து சொல்லிவிட்டு, அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சார்ட்ட வந்து நான் வைக்கிற ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் என்னென்னா, இந்த இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் ஒரு பெரிய ஒரு லேண்ட் ஒன்று நெய்தல்னு சொல்லி வச்சுருக்கீங்க. பெரிய லேண்ட் ஒன்று இருக்குது. அதில் ஒரு கியூபாக வந்து நீங்கள் பிரித்து விற்கிறதுக்கு கொடுக்க போகிறீங்க. இதன் மூலமாக வந்து கஸ்டமர் வந்து இன்வெஸ்ட் பண்ணக்குள்ள அவங்களுக்கு எப்படி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 5 வருடங்களில் பெருகும் என்று சொல்லி நீங்கள் எப்படி சொல்ல வரீங்க சார்? ஓகே, நன்றி ஜோயல். இப்போ இதில் நாங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட்டோட சேர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட், உங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ரிட்டர்ன், அதே நேரம் உங்களோட ஹாலிடேயை நீங்கள் என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரியும், நீங்கள் உங்களுடைய வருமானத்தை எடுத்துக்கொண்டு இருக்கிற டைம் உங்களுடைய அசெட்டும், அதாவது உங்களோட சொத்தும், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணின அமௌண்ட்டும் வளர்ந்தோன்னு இருக்கும். இப்போ சாதாரணமாக நீங்கள் 2-3 விஷயங்களை பார்க்கலாம். பணம், ஒரு உங்களுடைய அன்றாட தேவைகளுக்கு மேலதிகமாக இருக்கிற பணத்தை நாங்கள் சேமிப்பின் மூலம் எங்களோட அவசர தேவைக்கோ இல்லாட்டி பின்னடிக்கோ இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் இலகுவான வாழ்க்கைக்காக நாங்கள் சேமித்து வைக்கிறதுன்றது பொதுவான ஒரு நடைமுறையாக இருக்குது. அதில் மிக இலகுவாக எல்லாரும் பேங்கில் டிபாசிட் பண்ணல. அதில் உண்மையாக நாங்கள் கணக்கு பார்த்தோம்னு சொன்னால் பேங்கில் வட்டி வந்தாலும் ஒட்டுமொத்தமாக நாங்கள் தேவைப்படைய கெடுக்கல அந்த பெருமானம் தேய்ந்து தான் போயிருக்கும். என்னென்னு சொன்னால் எங்களுடைய பணவீக்கத்தோட வட்டி அதிகரிக்கிற இல்லை. அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் பொதுவாக எல்லாரும் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது. கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்ல ஒரு பாதுகாப்பான இன்வெஸ்ட்மெண்ட் தான். பணவீக்கத்தோட அதிகமான வளர்ச்சி இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் அங்கே என்ன சிக்கல்னு சொன்னால் உங்களுக்கு அந்த கோல்டை விற்றா காசு வரும். கோல்டை வச்சிருக்கேக்கல உங்களுக்கு காசு வரா. பேங்க்ல இருக்கிற லாபம் வந்து உங்களுக்கு வட்டி மாதிரி வந்து அந்த பணம் வந்து அப்படியே இருக்கும். நீங்கள் அதை வித்துட்டீங்கன்னு சொன்னால் காசாக வந்துடும். இப்போ அந்த கேபிட்டல் இருக்கா. எங்களுடைய இந்த ப்ரொஜெக்ட்ஸ் வந்து இப்போ இது எங்களுடைய 7வது செயற்திட்டம். இது நாங்கள் ஏற்கனவே யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, மற்றது அப்புத்தொலை கிட்ட பதுளை மாவட்டம் அப்புத்தொலையில் டூரிசம் ப்ரொஜெக்ட் செய்திருக்கிறோம். இது கிழக்கு மாகாணத்தில் வந்து இதுதான் எங்களுடைய 1வது செயற்திட்டம். கடந்த ஒரு 3-4 வருஷமாக இங்கே வேறு இந்த 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 ப்ரொஜெக்டிൻ്റെ இனிஷியல் ஒர்க்ஸ் செய்து கொண்டிருக்கிறோம். ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறோம். அதை விட லோக்கல் ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட்டிங் அந்த மாதிரியான சில வேலைகள் செய்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு டிஃப்ரெண்டான செயற்திட்டம். அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு உங்களுடைய மூலதனம் அப்படியே இருக்கும். அது அது வளர்ந்து கொண்டும் போகும். அப்படின்னு சொன்னால் லேண்ட் அண்ட் டேக்கில் உங்களுக்கு அப்ரிசியேஷன் இருக்குது. மூலதனம் வளர்ந்து கொண்டு போகும். அதே நேரம் உங்களுக்கு தொடர்ச்சியாக ஒரு மாதாந்த வருமானம் மட்டும் வந்து கொண்டு இருக்கும். எங்களுடைய முதலும் அப்படியே இருக்கிறதுக்கு அப்படியே மட்டும் இல்லை, அது ஒரு பெருக்கம். அதை காணின்ற வேல்யூ கூட காலப்போக்கில் அது வளர்ச்சி தொடர்ச்சியாக வந்துடும். மாதாந்த வருமானம் இருக்கும். அதை தாண்டி 3வது இன்னொரு ஆப்ஷன் எப்படி இருக்க மாட்டேன், வேறு எந்த முதலீட்டிலும் இல்லாது. இது ஒவ்வொரு முதலீட்டில் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஒன்று மூலதனம் வளர்றது இருக்குது, இல்லாட்டில் உங்களுக்கு மாதம் வருமானம் வந்து ஒன்று இருக்கிறது. இது எல்லாத்திலும் இல்லாத மாதிரி உங்களுடைய ஹாலிடேயை என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி, உங்களுடைய விடுமுறை நாட்களை உங்களுடைய சொந்த காணியிலே செலவழிக்கிற மாதிரியான ஒரு செயற்திட்டம் இருக்குது. இது ஒரு ஹோட்டல் பேஸ்ட் ப்ராஜெக்ட். ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஹோட்டல் பேஸ்ட் ப்ராஜெக்ட். கல்லடி நாவலடியில் நீங்கள் இருக்கிறீங்க. இது நெய்தல் மட்டக்களப்புன்னு சொல்லி எங்களால் பெயரிடப்பட்ட ஒரு சுற்றுலா விருந்தினர் விடுதி ஒன்றுன்ற எக்ஸ்பேன்ஷன் தான் நாங்கள் இப்போ இந்த ப்ராஜெக்டாக செய்யணும். ஏற்கனவே 10 ரூமோட ரெஸ்டாரண்ட், கிச்சன், உங்களுக்கான சின்ன பார்ட்டி ஹால்ஸ் எல்லாம் இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியை அடுத்த டெவலப்மெண்ட்டுக்கு கொண்டு போகிறோம். இதோடு இருக்கக்கூடிய எங்களுடைய காணியை வந்து ஒரு 7-8 பேர்ச் காணி துண்டுகளாக பிரித்து இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அதை விற்கிறோம். இப்போ சார் வந்து இப்போ என்னென்னு சொன்னால், இப்போ இங்கே இருக்கிற லேண்ட் வந்து டோட்டலாகவே இத்தனை ஏக்கர்? மொத்தமாக இது 7.5 ஏக்கர் காணி. உறுதி காணி. பேங்கில் வைக்கக்கூடிய அளவுக்கு நீட்டான
ஹிஸ்ட்ரி இருக்கக்கூடிய காணி இது. ரைட் ரைட். இப்போ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் இந்த விற்கிற இந்த கியூபா வந்து பிரித்து விற்கிற அதை வந்து நாங்கள் இப்போ பேங்க்கில் வந்து ஒரு லோனை போட்டு அப்படியும் பை பண்ணலாம் வைக்கலாம் உங்களுக்கு. அந்த அதாவது அந்த அளவுக்கு இது இந்த உறுதி வந்து தனிநபர் தனியாருக்கு சொந்தமான ஒரு இறுக்கமான உறுதியா இருக்குது. இப்போ சிலர் வந்து இப்போ பெர்மிட் அண்ட் வினம் ஹிஸ்ட்ரி இல்லாத லேண்ட் அப்படி இல்லாமல் இது ஒரு கிளியர் ஹிஸ்ட்ரி பேங்கோட வந்து இதுக்கு லோன் தரக்கூடிய அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஹிஸ்ட்ரி இருக்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டியை நாங்கள் அன்னளவா ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற மாதிரி ஒரு 8 பேர்ச் வர்ற மாதிரி காணி துண்டுகளை பிரிச்சிருக்கலாம். அந்த காணி துண்டை நாங்கள் ஏற்கனவே ப்ரீ பிளான்டு வீடுகள் இருக்குது. அதாவது நாங்கள் 2-3 டிசைன் வச்சிருக்கிறோம். கஸ்டமருக்கு விரும்பக்கூடிய மாதிரியான டிசைனை அதுக்குள்ள நாங்கள் கட்டி சுற்றி ஃபென்சிங், அதாவது விக்கெட் ஃபென்சிங் என்று சொல்கிற ஒரு வேலி, எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன், வாட்டர் கனெக்ஷன் இதெல்லாம் சேர்த்து நாங்கள் ஒவ்வொரு காணி துண்டுக்கும் ஒவ்வொரு விலை வச்சிருக்கோம். காணின்ற அளவு கிட்டத்தட்ட ஒன்றாதான் இருக்கும். எல்லா காணின்ற அளவும் 6 பிரிவுகளாக பிரிச்சிருக்கோம். அதில் அமைவிடத்தை கருத்தில் கொண்டு அந்த காணி துண்டு எவ்வளத்தடியில் வருகுது என்றதை கருத்தில் கொண்டு 6 பிரிவாக பிரிச்சிருக்கோம். நாங்கள் இப்போ அறிமுகமாக அதுக்கு விலையும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். உடனடியாக கொள்வன செய்கிறவர்களுக்கான விலை என்ன சொன்னால், நான் நீங்கள் இப்போ இந்த இன்டர்வியூ 6 மாதம் கழிச்சும் யாரும் பார்க்கலாம், 1 வருஷம் கழிச்சும் பார்க்கலாம். இப்போ நான் சொல்கிற விலைக்கு 1 வருஷத்துக்கு பிறகு வந்து நிற்கக்கூடாதுக்காக தான் அறிமுக விலைன்றதை தெளிவாக சொல்கிறோம். எங்களுக்கு இந்த அளவும் காணி என்னண்டா இப்போ நாங்கள் கதைக்கக்குள்ளே இந்த காணிக்கு ஒரு 10 லட்சம் ரூபா இருக்குன்னு சொன்னால் இது ஒரு 6 மாதம் தாண்டி போனோடனே அது எங்கேயுமே அப்படித்தான். உலகம் முழுக்கவே காணியை பொறுத்த வரைக்கும் ஒரு காலம் செல்ல 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 விலையால் கூடிக்கொண்டு போகும். நிலையான சொத்துன்னு நிலையான சொத்துன்றது. மற்றது காணியில் இன்னும் ஒரு இது திரும்ப நீங்கள் ரீப்ரொடக்ஷன் செய்ய முடியாது. எங்கேயாலும் 1-2 இடம் எங்களுக்கு போர்ட் சிட்டி என்ற மாதிரி எங்கேயாவது இடத்துல தான் உருவாக்கப்படுது. அதுவும் மிக மிக அதிகமான பொருட்செலவில் பணச்செலவில் உருவாக்கப்படுது. எங்கேயாவது ஒரு சின்ன இடங்கள். மற்றும்படி காணி வந்து இவ்வளோதான் லிமிட்டட். இதுக்கு மேலே நிலம் வந்து அதிகரிக்க முடியாது. ஒரு ஆள் விற்றா தான் இன்னொரு ஆள் வேண்டாமன்றபடியால் அதுண்ட டிமாண்ட் வந்து சரியான ஹையாக இருக்குது. அது இந்த காணின்ற விலைகள் வந்து விற்கிறவரும் வாங்குறவருமே டிசைட் பண்ணக்கூடிய மாதிரி, இல்லாத அந்த அமைவிடத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த அமைவிடத்தில் இந்த காணி மட்டும்தான் இருக்கும். இதே மாதிரி இன்னொரு காணி வேண்டியல. கோல்டில் உள்ள அட்வான்டேஜ் உங்களுக்கு, இப்போ உங்களோட மோதிரத்தை பார்த்துட்டு நான் எனக்கு இந்த மோதிரம் வேணுமென்று கேட்டால் நீங்கள் இல்லை நான் விற்க மாட்டேன்டா, இதே மாதிரி மோதிரம் நான் செய்து கொள்ளும். சரிதானே? இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் போகிறீங்களோ ஒரு இடத்துல காணி துண்டு, ஒரு சந்தியில் காணி துண்டு இருக்கு, அந்த காணிக்கார்ட்ட போய் கேட்குறீங்க இந்த காணியை வில்லுங்க எனக்கு வேணுமென்னு சொல்லி விற்க மாட்டேன்டா, அதே காணி எடுக்கல, உங்களுக்கு எடுக்கலாம். அந்த சைஸ்ல எடுக்கலாம், அந்த ஏரியாக்கள் எடுக்கலாம், அந்த காணியை நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளும். அப்போ விலைகள் என்றது வந்து தேவைக்கு அதிகரிக்க டிமாண்ட்ல இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் இல்லை. பாப்புலேஷன் கூடிக்கொண்டு போகுது, ப்ரொடக்ஷன் இல்லை. எங்களுக்கு நீட்ஸ் கூட பிளான்டேஷன் லேண்ட் தேவையெல்லாம் கூடிக்கொண்டு போகுது. ஆனால் ப்ரொடக்ஷன் இல்லாதபடியால் லேண்டுக்கான டிமாண்டும் ப்ரைஸும் வந்து ஒரு எப்போவுமே அதிகரித்து கொண்டு போகிறதா தான் இருக்கும். கோல்டு கூட ப்ரைஸ் குறைஞ்சு கூடும். அதில் அது அனபடியால் தான் நான் அதில் இந்த அறிமுக விலை நிறைய நிலைமையில இது இந்த விலையான்னு சொல்லி எங்களுக்கு இந்தளவு வசதிகளும் சேர்ந்து, அதாவது உங்களோட காணிக்குள்ளேயே ஒரு வீடு, சிங்கிள் ரூம் ஹவுஸ், கொட்டேஜ் மாதிரி ஒன்று, டூரிசத்துக்கு பேஸான கொட்டேஜ் மாதிரி ஒன்று செய்கிறோம். அதோட எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன், வாட்டர் கனெக்ஷன், இந்த விக்கெட் ஃபென்சிங் எல்லாம் சேர்த்து தான் இதுக்கு விலை ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிறோம். அது அமைவிடத்தை பொறுத்து விலை மாறப்போகுது. ஆரம்ப விலை 1 கோடியில் இருந்து 1.5 கோடி வரைக்கும் வரும் ஒரு லொட். அதாவது இந்த லகூனோட இருக்கிற காணி துண்டுகள் வந்து 1.5 கோடி ரூபாயாகவும், பின்னுக்கு இருக்கக்கூடிய காணி துண்டுகள் வந்து 1 கோடி ரூபாயும் இருக்கும். எல்லா காணிக்குமே இந்த சொல்கிற இந்த விலைக்குள்ளையுமே இன்க்ளூடடாக இருக்க போகிறது வந்து இந்த கொட்டேஜ் ஒன்றும், அதுக்கான எலக்ட்ரிசிட்டி வாட்டர் கனெக்ஷன் ப்ளஸ் ஒரு விக்கெட் ஃபென்சிங், அதுக்கான வேலி. அதாவது வந்து சார் வந்து இப்போ நம்மளோட பீச் சைடுனே லகூனோட இருக்கிற அந்த லேண்ட் வந்து கொஞ்சம் பெருமதி கூடன்றீங்க. கூட ஆமாம். என்ன சொன்னால் அதில் காணி துண்டு குறைவாக தான் இருக்கு. இப்போ டோட்டலாக எங்களுக்கு அன்னளவாக 75 காணி துண்டு இருக்குண்டா 16 காணி துண்டு தான் அந்த லகூனை ஃபேஸ் பண்ணின மாதிரி. ஒரு விஐபி லேண்ட்னு சொல்லி வர கஸ்டமர்ஸும் கூடுதலாக லகூன் சைட் வந்து ரூம் இருக்குன்னு சொல்லி விரும்புவாங்க. அதனால அது வந்து என்ன பிரைஸ்ல ஆரம்ப விலை போதும்? அதில் 1.5 கோடி ரூபாய், 1.5 கோடி, 15 மில்லியன் இந்த பில்டிங்கோட சேர்த்து. ஓகே. அதே மாதிரி பின்பக்கமாக இருக்கக்கூடிய இப்போ சிலருக்கு வந்து உண்மையாக ஒரு அமைதியான இடத்துல வந்து வர்ற கெஸ்ட்டும் அப்படித்தான் கேட்பினோம் வரபடியால் அது. ஆனால் கொஞ்சம் பின்னுக்கு இருக்கிறபடியால் அது 1 கோடி ரூபாய் வரைக்கும் போமிடப்பட்ட விலைகள்லையும் வேறு லொக்கேஷனில் காணித்துண்டல். அடுத்து வந்து சார் வந்து இப்போ கதைச்சு கொண்டு போக்குள்ள எனக்கு ஒரு கொஸ்டின் வரும். என்னென்னா இப்போ நான் வந்து ஒரு லேண்ட் வாங்கணும், இப்போ 1.5 கோடியோட லேண்டோ இல்லை 1 கோடியோட லேண்டை நான் வந்து இப்போ உங்கள்கிட்ட பை பண்ண போகிறேன். அப்போ நீங்கள் எனக்கு ஹிஸ்ட்ரி தருவீங்க. நான் இதன் மூலமாக பேங்க்கில் போய்ட்டு லோனுக்கு போகல, லோன் வந்து எத்தனை பெர்சன்டேஜ் எங்களுக்கு தருவாங்க? நார்மலாகவே
உங்களுக்கு பெறுமதின்ற அந்த பேங்க் டோட்டல் வேல்யூவேஷன் வேல்யூவேஷன்ல டோட்டல் வேல்யூவேஷன்ல 60% தான் பேங்க் லோனுக்கு போகும். அதுதான் அவன் பேங்க் நடைமுறை. அப்போ அவர்கள் வந்து இதுக்கு ஒவ்வொரு இடத்து இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஒவ்வொரு பேங்க்கும் வித்தியாசமான வேல்யூவேஷன் சிஸ்டம் வச்சிருக்காங்க. இன்ட்ரெஸ்டும் வித்தியாசம் இருக்கு. அவன் வேல்யூவேஷன் ப்ராப்பர்ட்டி வேல்யூவேஷனும் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஆனால் இதில் நாங்கள் பேங்க் லோனை பற்றி நான் உண்மையாக சொன்னது வந்து அவ்வளவு நீட்டான காணின்றதுக்கு பேங்க் லோன் சொன்னானே தவிர, உண்மையாக இப்படி ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ண போகிறதால் இது ஒரு அடிஷனல் அவர் சேவிங்ஸில் இல்லாட்டி அவருக்கு எஃபோர்டபுளாக இருந்தால் தானே இதில் இன்வெஸ்ட் பண்ணணும். இது ஒரு அத்தியாவசியம். இப்போ உங்களுக்கு ஒரு ஹையர் எஜுகேஷனுக்கு பேங்க் லோனுக்கு போகலாம். இருக்கிறதுக்கு வீடு இல்லையா பேங்க் லோனுக்கு நான் இதை தாண்டி ஓகே எனக்கு பேங்க் லோன் எடுத்து அது எனக்கு சந்தோஷம், அது கூட இருப்போம். நாங்கள் அதை பெருசாக ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லை. என்னன்னு சொன்னால் இப்போ ஒரு வைத்திய செலவு இல்லாட்டி அத்தியாவசிய அமௌண்ட்டுக்கு பேங்க் லோனுக்கு போகிறத வந்து நாங்கள் வரவேற்கலாம். இது உண்மையா அடிஷனல் உங்களோட கையில் வந்து மிச்சமாக இருக்கிற காசை வச்சு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்கணுமே தவிர, இது லோன் எடுத்தால் அவருக்கும் அது ஒரு லோன் கட்டணும். லோன்ன்றது ஒரு பெர்மனன்ட் கமிட்மெண்ட். பேங்க் லோன்ன்றது உங்களுக்கு பெர்மனன்ட் கமிட்மெண்ட்டாக போகும். அப்போ அதில் அவருக்கு அது ஒரு பேர்டுனா வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்போ ஐயோ நான் கொஞ்சம் லேசராக இருக்கும் சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லி ஒரு காணியை வேண்ட போய் தலையடியாக போயிட்டேன்னு சொன்னால் இப்போ இந்த அது அவருக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ இந்த நாளைக்கு ஏதாவது சிக்கலண்டா பேங்க் வந்து நிற்கும். பிசினஸ் வந்து ஒரு ஃப்ரீடமா வந்து செய்யக்குள்ளதான் அந்த பிசினஸ் வந்து உங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். ஐயோ மாசம் இவ்வளவு கொடுக்கணும்னு சொல்லி இருக்கா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ப்ரெஷரா இல்ல போயிட்டு விழுந்துருவீங்க. அதாலதான் நாங்கள் அதை ரெக்கமெண்ட் பண்ணல. பட் செய்யலாம். நான் வேணாம்னு சொல்லல. இல்லைன்னு உங்களுடைய அந்த உங்களுக்கு கான்ஃபிடென்ட் லெவல், உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கணும் நான் மாசம் உங்களை கட்டலாம். அதால நாங்களா அதை ஃபோர்ஸ் பண்ணி செய்வீங்க இல்லை. மற்றபடி அவர்கள் விரும்பினால் அதை செய்யலாம். இப்போ இதில் எப்படி ஸ்ட்ரக்சர் பிளான் பண்ணுறோம்னு சொன்னால், நாங்கள் இப்போ லேண்டை ஒரு ஆள் வேண்டினோடனே நாங்கள் அவருக்கான அவர்கிட்ட நாங்கள் ஒரு ஸ்டாண்டர்ட் டிசைன் கொடுப்போம். அவை விரும்பினா அதை மாடிஃபை பண்ணலாம். அந்த பட்ஜெட்டுக்குள்ளேயே மாடிஃபை பண்ணினால் அந்த பட்ஜெட்டோடையே கொடுக்கலாம். இல்லை தனக்கு அடிஷனலாக ஏதாவது சர்வீஸ் வேணும், இல்லாட்டி இன்னும் ரூம் சைஸை பெருசாகணும், வித்தியாசமாக மாற்றணும், அடிஷனல் சார்ஜஸ் வரும். அதையவே பே பண்ணினா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி கொடுப்போம். இப்படி அதை கட்டி முடித்தோடனே இப்போ எங்களுக்கு ஆல்ரெடி ஹோட்டல் ஸ்ட்ரக்சர் இருக்குது. இதை தாண்டி பொதுவான நிறைய விஷயங்கள் உள்ளுக்கு வரப்போகுது. ஒரு ஹோட்டலில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் இருக்க வேண்டிய இல்லாட்டி 4 ஸ்டார் ஹோட்டலில் இருக்க வேண்டிய அவ்வளவும் இதுக்குள்ளே கொண்டு போகிறோம். அதுக்கு ஸ்விம்மிங் பூலில் இருந்து யோகா சென்டர், தியான மண்டபம், சில்ட்ரன்ஸ் பார்க், ஜிம்மிலே 2 டைப் சொல்கிறோம். ஒன்று க்ளோஸ் ஜிம் உள்ளுக்குள்ளே இருந்து ஒர்க் பண்ணுற மாதிரி, அதே மாதிரி ஓப்பன் ஜிம் மார்னிங் எக்ஸசைஸ் செய்தார்கள் ரெகுலராக. அதே மாதிரி வாக்கிங் பார்த்துருக்க போது டென்னிஸ் கோர்ட், அந்த மாதிரியான தியான மண்டபம், ஒரு ரெக்ரியேஷன் சென்டர் இருந்து மீட் பண்ணக்கூடிய மாதிரி கேம்ப் ஃபயருக்கான இடம், ஜோஹாவிலேயும் ஓப்பன் ஏரியா ஜோஹா செய்கிறோம். அதே மாதிரி ஹெர்பல் பாத்துக்கான ஆப்ஷன் செய்கிறோம். ஸ்விம்மிங் பூலில் 3 லேயர்ஸ் கொண்டு வரோம். கிட்ஸுக்கான கிட்ஸ் பூல் ஒன்று இருக்கும். 4 feet 5 feet ஒரு இன்ஃபினிட்டி ஷேப்பில் இருக்குது. நாங்கள் அதுக்கான அந்த வீடியோஸ் செய்துட்டோம், டிசைன் செய்துட்டோம். நாங்கள் நீங்கள் வேணுமெண்டா அதில் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. அந்த விஷயங்கள்லாம் காமனானதாக இருக்குது. இவன் சில்ட்ரன்ஸ் பார்க்கில் இருந்து எல்லாமே இதுக்குள்ளேயே உள்ளடங்களாக வந்துடும். நீங்கள் அதை லிஸ்ட் பண்ணுங்க வேணுமென்னு சொன்னால். அதில் இப்போ காணி லேண்ட் வேண்டினோடனே நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் செய்து அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம். இதெல்லாம் தான் பேசிக். அவ விரும்பினால், கட்டாயம் இல்லை, அவ விரும்பினால் அதை திரும்ப எங்கள்கிட்ட மெயின்டெனன்ஸுக்கு தரலாம். அவ இருக்கிற நேரம் போக மற்ற நேரத்தில் எங்கள்கிட்ட பராமரிப்புக்கு தந்தால் நாங்கள் அதை ப்ராப்பராக ஹோட்டல் ஸ்டாண்டர்ட்லேயே பராமரித்து டூரிஸ்ட்டுக்கு ரெண்ட் பண்ணி அந்த ரெவென்யூவை ஓனர்ஸோட ஷேர் பண்ணுவோம். அது ஒரு எக்ரிமெண்ட் சைன் பண்ணுவோம். அது கம்ப்ளீட் பண்ணினோடனே நாங்கள் ஒரு எக்ரிமெண்ட் சைன் பண்ணுவோம். இந்த ப்ராப்பர்ட்டி நாங்கள் ரெண்டுக்கு டே ரெண்ட்டுக்கு கொடுப்போம் கெஸ்ட்டுக்கு. நீங்கள் ஓமெண்ட் சொன்னால் நாங்களே எல்லாம் மெயின்டைன் பண்ணி வாட்டர் பில், எலக்ட்ரிசிட்டி பில்லேருந்து எல்லாம் பே பண்ணி ஒரு 40-40-20 என்ற ஒரு எக்ரிமெண்ட் சைன் பண்ணோம். அதாவது 40% அந்த ஓனர்ஸுக்கு போயிடும். உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு ரூம் வந்து $100 கொடுக்குறோம்னு சொன்னால் $40 வந்து ஓனருக்கு போயிடும். $40 மெயின்டெனன்ஸுக்கு போயிடும். அண்டா எப்படின்னு சொன்னால் இப்போ அதில் வாட்டர் பில், எலக்ட்ரிசிட்டி பில், லோன்ட்ரி, கிளீனிங், வாஷ்ரூமுக்கு சோப் ஷாம்பு வைக்கிறதுலேருந்து டீ பேக்ஸ் வைக்கிறது, அது நேரம் ரூம் சர்வீஸ், ஹவுஸ் கீப்பிங், லேண்ட்ஸ்கேப்பிங், வெளியில் என்றது எல்லாம், செக்யூரிட்டி, காமன் யூசேஜ், காமன் ஏரியா யூசேஜ் எல்லாமே நாங்கள் அந்த 40%க்கு பார்த்துக்கலாம். 20% வந்து மார்க்கெட்டிங்னு சொல்கிறோம். அதாவது அந்த கெஸ்ட் யார் கொண்டு வரணுமோ வைக்கும். ஓனரே அனுப்பினார்னு சொன்னால் நாங்கள் ஆன்லைன் போர்ட்டல்னு செய்துருக்கோம். ஒரு ஓனர் போய் ஓகே 22ஆம் செக் அவுட், செக்இன் 24ஆம் செக் அவுட், 2 கெஸ்ட் வரையும் மட்டும் புக் பண்ணி விட்டாண்டா எங்களுடைய இதில் ஃபாலோ அப் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி அந்த கெஸ்ட்டை நின்று கெஸ்ட் சார்ஜ் எடுத்து போட்டு ஓனர் கெஸ்ட் அனுப்பினபடியால் 60% ஓனர்ஸுக்கு போயிடும். ஓனர் அனுப்பினா ஓனருக்கு அந்த 40% அவர்கிட்ட ப்ராப்பர்ட்டிக்கான 40%, மார்க்கெட்டிங்கான 20% சேர்ந்து அவருக்கு போயிடும்.
அதே நேரம் இப்போ booking.comல வந்து 17-18% booking.com கமிஷன் வந்துடும். ஈவன் கம்பெனி எங்கட கம்பெனி அதை கெஸ்ட்டாக கொண்டு வரணும்னா அந்த பெர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு 60 எங்களுக்கு இல்லை, எங்களுக்கு 20%. 40% மெயின்டெனன்ஸுக்கு போகும். அதில் மணி மேக் பண்ண முடியாது. அது ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டான அந்த 40% வந்து எல்லா ஹோட்டல்ஸும் அதை வச்சு வந்து ரூம் ரேட்ஸும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அப்போ ஓவர் ஹெட்ஸ்ன்னு சொல்லி ஒரு 40% போயிடும். அப்போ 20% நாங்கள் கெஸ்ட் கொண்டு வந்தோம்னு சொன்னால் எங்களுக்கு அந்த 20% வந்து எங்களுக்கு ஒரு இன்கம்மாக. இதெல்லாம் ஓனர் விரும்பினேன். ஓனர் இல்லை நான் எந்த பாட்டுக்கு செய்ய போகிறேன், நான் பூட்டி வைப்பேன், நான் விலைக்கே பார்த்துக்கொள்வேன்னா பூட்டி வச்சுட்டு பார்த்துக்கொள்ளலாம். அதுதான் இப்போ நான் இப்போ கேட்க போகிற கொஸ்டினுக்கு சில என்ன சொல்கிறேன் அதுக்குரிய ஆன்சர் வந்து சார் வந்து ஏற்கனவே முன்னுக்கு சொல்லியிருக்கலாம். இருந்தாலும் என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் வந்து இந்த உள்நாட்டில் வந்து இருக்கிறோம் சார். இப்போ எனக்கு வந்து ஒரு ஆசை இந்த லேண்ட் வந்து வாங்கணும்னு சொல்லி. ஆனால் நான் வந்து சரியான ஒரு பிஸி, நான் வந்து இந்த வேலையை பார்க்கணும், பிஸ்னஸை பார்க்கணும். ஸோ வந்து இந்த லேண்டை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து யாருமே இல்லை. சிலவில் நான் வாங்கி போட்டுருவேன், அதுக்குள்ளே யார் போகிறா என்ன நடக்கும் ஒன்றுமே தெரியாது சார். அப்போ இப்படிப்பட்ட காலத்தில் வந்து இருக்கக்குள்ளே வந்து வெளிநாட்டில் வந்து நம்மளோட புலம்பெயர் தமிழர்கள் நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க. கஷ்டப்பட்டு உழைச்சி கொஞ்சம் காசு வந்து வச்சிருப்பாங்க, ஒரு சரியான ஒரு நிலையான ஒரு இடத்துல கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி. அப்போ அந்த காசை வந்து அவங்க வந்து இப்படி ஒரு லேண்டை வந்து வாங்கிட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்குரிய அந்த மெயின்டெனன்ஸ், அதாவது அவங்க அதை லைவாக பார்க்கலாமா, என்ன நடக்குதுன்னு சொல்லி அவங்களுக்கு ஒவ்வொரு நாள் அப்டேட் போகுமா, மெயில் போகுமா, இல்லைன்னு சொன்னால் அவங்க கால் பண்ணா நீங்கள் அதை எப்படி சார் கொடுப்பீங்க? ஓகே, இதில் எப்படின்னு சொன்னால் 2 ஆப்ஷன். நீங்கள் கேட்டதை வச்சோன்னே நான் விளங்கி கொண்டதுக்கு 2 ரிப்ளை பண்ணுறேன். ஒன்று வந்து ஒரு ஆள் காணி எங்கள்கிட்ட லேண்ட் வாங்கிட்டார், அதில் பில்டிங் நாங்கள் கட்டியெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டோம். அவர் அங்கே இருந்தோன்னு மானிட்டர் பண்ண, இங்கே ஒரு இடத்துல இருந்து மானிட்டர் பண்ண போகிறார். அதுக்கு இண்டிவிஜுவல் கேமரா வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அவர்கிட்ட ப்ராப்பர்ட்டியை மட்டுமே அவர் பார்க்குற மாதிரி கேமரா ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதுக்கு யார் வரையினம் போயினம்ன்றதுலாம் 24/7 பார்க்கலாம். அவர் மொபைலில் அவர் பார்த்து, அவர்கிட்ட மொபைலில் அவர் பார்த்துக்கலாம். அவருக்கு ஆக்சஸ் கொடுப்போம், மொபைல்லையோ லேப்டாப்லையோ அவர் பார்த்துக்கொள்ளலாம். அதே மாதிரி ப்ரோக்ரஸ் அதாவது நடந்தால் அவருக்குன்னு சொல்லி ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துருவோம். எங்களோட போர்ட்டலில் வந்து லாகின் பண்ணால் ரன் பண்ணுற விஷயங்கள் பார்க்கலாம். அதில் ஒன்று அவர் எனக்கு தனியாக மெயின்டெனன்ஸ் தனியாக செய்தால் காணும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் கூட்டி கழுவி எல்லாம் துறைச்சி வெளில எல்லாம் துறைச்சி உள்ளுக்கெல்லாம் நீட் பண்ணி இதன்னுங்க. மற்றும்படி நான் தான் பார்த்துக்கொள்கிறேன்டா அவர் ஒரு சம்பே பண்ணணும். அவட்ட ரூம் அவட்ட வீட்டை கிளீன் பண்ணுறதுக்கு ஒரு டெய்லி கிளீன் பண்ணால் அதை கிளீன் பண்ணாமல் இல்லையானா அவர் கேமராவில் பார்த்துக்கொள்ளலாம். அவர் ஒரு சம்பங்களுக்கு பே பண்ணணும். அப்படி இல்லாட்டில் அவர் சொல்லுவார், ஓகே நான் இன்னென்ன டைம்லாம் வருவேன், மற்ற நேரத்தில் நீங்கள் மெயின்டைன் பண்ணி டூரிஸ்ட்டுக்கு ரெண்ட் பண்ணி அந்த ரெவென்யூவை எனக்கு ஷேர் பண்ணுங்க என்று சொன்னாலும் அதுக்கு நாங்கள் செய்வோம். அப்படின்னா அவர்கிட்ட நாங்கள் காசு வேண்ட மாட்டோம். நாங்கள் கெஸ்ட்டுக்கு கொடுத்தமோ இல்லையோ மெயின்டெனன்ஸுக்கு அவர்கிட்ட சார்ஜ் பண்ணுறோம். இப்போ சார் என்னென்னா இப்போ நான் ஒரு லேண்ட் வாங்கிட்டேன். இப்போ இதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு டூரிஸ்ட் மூலமாக இல்லாட்டி யாருக்கோ கொடுக்குறீங்க. ஆனால் அது கொடுப்படுதா கொடுப்படலையா, நீங்கள் உண்மை சொல்கிறீங்களா பொய் சொல்கிறீங்களான்னு நான் அதை அப்படி உங்களுடைய புக்கிங்ஸ் வந்து உங்களோட பர்டிகுலர் யூனிட்டில் புக்கிங்ஸ் உங்களோட லோகினுக்குள்ளால பார்த்துக்கொள்ளலாம். நாங்கள் வெப்ல எங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் தருவோம். அப்போ எல்லா புக்கிங்குமே அந்த இது கூட தான் போகும். ஆமாம், நாங்கள் செய்கிற அதாவது இங்கே செய்வர புக்கிங் நீங்களும் நீங்கள் சில நீங்களே புக் பண்ணலாம்னு சொன்னேன். அப்படி என்றாலும் அந்த டைமில் நீங்கள் இத்தனை அதில் காட்டும், கேலண்டரில் காட்டும். இத்தனை இல்லாமல் புக் பை ஓனர், புக் பை booking.com இல்லாட்டி புக் பை கம்பெனி என்னதில் புக் ஆகிருக்கு, என்னென்ன டேட்ஸில் புக் ஆகிருக்குன்னு பார்க்கும். அதே நேரம் நீங்கள் அந்த டேட்ஸை தவிர எம்டி ஸ்பேஸும் கூட கேலண்டரில் காட்டுதுண்டா அந்த டேட்ஸில் கெஸ்ட் இருந்திருக்கணும்னா நீங்கள் கேமராவில் பார்த்துக்கலாம். இப்போ வர்ற 28ஆம் தேதி நாங்கள் ஆக்கள் இல்லையான்னு சொல்கிறோம். நீங்கள் 29ஆம் தேதி போயிட்டு கேமரா அந்த 28ஆம் தேதி டேட் கேமராவை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் கெஸ்ட் வந்திருக்கணுமா இல்லையா. ஆனபடியால் அந்த ரெக்கார்ட்ஸ் இருக்கும். மற்றது இது ஒரு சிஸ்டத்துக்குள்ள இயங்குறது நார்மலாக ட்ரஸ்ட் இருக்கும். என்ன சொன்னால் இப்போ எல்லாமே இருக்கும், எல்லா ரெக்கார்ட்ஸும் இருக்கும். உங்களுக்கு தெரியாமல் நாங்கள் அதுக்குள்ள சிஸ்டத்தில் சண்டை பாட்டு காட்டிடும். புக் பண்ணி போட்டு நாங்கள் இங்கே இந்த ரூம் A5க்கு கெஸ்ட் அனுப்பிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் என்ன தான் எங்களுக்கும் பில் பண்ணும். எங்களுக்கு பில்லிங் சிஸ்டம் மீல்ஸ் அனுப்புறதா வேறு அடிஷனல் கெஸ்ட்டுக்கு வேறு ஏதாவது பே பண்ணணுமன்றது எல்லாம் சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணும். அது நாங்கள் A5 லொட்டை மார்க் பண்ணிட்டோம்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நீங்கள் A5 ஓனராக இருந்தீங்கன்னா உங்களோட சிஸ்டத்தில் வந்துடும். அதில் இன்ன நடந்திருக்குது உங்களோட ரூமில் உங்களோட கொட்டேஜில் இதெல்லாம் இன்னென்ன இத்தனையாம் தேதி வந்தவை இத்தனையாம் தேதி போயிருக்கீங்கன்னா இன்னும் கெஸ்ட் நேமில் இருந்து எல்லாம் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதில் எந்த பிரச்சனையும் இருக்க போகிறதில்லை. அதே மாதிரி நீங்கள் டபுள் செக் பண்ணுறது கேமராவில் பார்த்துக்கொள்ளலாம். ஓகே, இங்கே ரெண்டமாக செக் பண்ணலாம். எம்டின்னு சொல்லி உங்களோட ரூம் இந்த டேயில் உங்களோட கொட்டேஜ் வந்து நாங்கள் ஒருத்தருக்கும் கொடுக்க இல்லைன்னு சொல்கிற டேஸில் நீங்கள் போய் கேமராவில் ரெண்டமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அது தெரியும். இதை விட நீங்கள் அடிஷனல் கேமராஸ் நீங்களே போடுறதாலும் போடலாம். நாங்களும் ஸ்டாண்டர்டாக நாங்கள் அந்த என்ட்ரன்ஸ் இதெல்லாம் காட்டுற மாதிரி கேமரா போட்டிருப்போம். ஸ்டாண்டர்டாக நீங்கள் இன்னொரு வேலை செய்யலாம். நீங்கள் மோஷன் கேமரா அடிஷனலாக போட்டீங்க அவ்வளவு
டவுட் இருந்தா மோஷன் கேமரா ஒன்று அடிச்சலாம் அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சுத்தி கித்தி இண்டிகேட் பண்ணும். வந்து ஆக்கள் வந்து போயிட்டாங்க வந்தா ஓகே இதுல 9 மணிக்கு ஒரு ஆள் வந்திருக்குன்னு சொன்னா நீங்க டக்குனு அந்த கிளிக் பண்ணி பார்த்தா அது எங்களை கெஸ்டா இல்லாட்டி எங்களோட கிளீனிங் ஸ்டாஃப் ஆண்டு தெரியும். யார் வந்திருக்காங்க, ஆமாம் யார் வந்திருக்கிறாங்கன்னு நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அதுல அது 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 கிளியர். அது பெரிய சிக்கலான விஷயமா இருக்க போறது இல்லை. இப்போ வந்து சார் வந்து அடுத்த கேள்வி என்னன்னா, இப்போ வெளிநாட்டுல இருந்து ஒரு ஆட்கள் வந்து இப்போ பார்க்குறாங்க, இது வந்து லேண்ட் வந்து வாங்க போகிறாங்கன்னு சொன்னால் அவங்க இங்கே வரணுமே, இங்க வந்தா தான் பெட்டர். அப்படி இல்லாட்டி நாங்கள் வீடியோ கான்ஃபரன்சிங்ல வீடியோ காலில் இது காட்டுவோம். பட் அது எப்படியும் இங்கே ஒரு ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ண விரும்புகிற ஒரு ஆளுக்கு கண்டிப்பாக ரிலேட்டிவ்ஸோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோ இங்கே இருப்பாங்க, கட்டாயம் இருப்பாங்க. அப்போ அவையெல்லாம் வச்சுக்கொண்டு அவர் மூவ் பண்ணலாம். அப்போ எப்படியும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கல ஃபுல் ஃபைன் பேமெண்ட் செய்யும் போது கவரலாம். பட் புக் பண்ணுறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுத்துது. ஒன்று இப்போ இன்றைக்கு கூகுள் மேப்பில் ப்ராப்பர் லொக்கேஷன்ஸ் பார்த்துடலாம். நாங்களோ இல்லாட்டி வேண்ட ரிலேட்டிவ்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ வந்து பார்த்துட்டு வீடியோ கால்லே அவைக்கு விஷயத்தை காட்டலாம். பட் அது எங்களுக்கு நாங்கள் இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் 3D செய்து வச்சுருக்கோம். 3D செய்து வச்சுருக்கோம். ஆர்கிடெக்சரல் 3D இது சொன்னால் சும்மா ஒரு வடிவுக்கு இல்லை, எக்ஸாக்டாக எப்படி வரப்போகுது, எப்படி நாங்கள் எந்தெந்த இடத்துல என்னென்ன வருது, என்ன ஷேப்பில் வருதுன்ற வரைக்கும். ஸ்விம்மிங் பூல் உண்டா, அதில் ஸ்விம்மிங் பூல் வந்து சும்மா வட்டத்தை முக்கோணத்தை போட்டு காட்ட மாட்டோம். என்ன ஷேப்பில் நாங்கள் இதில் ஸ்விம்மிங் பூல் காட்ட போகிறோம், என்ன சைஸில் படுத்தல்ன்ற வரைக்கும் எக்ஸாக்டாக நாங்கள் அதில் பொசிஷன் பண்ணுறோம். அப்போ அந்த மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் கண்டிப்பாக நேராக தான் வந்து பார்க்கணும்ல, பட் நேராக வந்து பார்க்குறது சந்தர்ப்பம் கிடையாது. இல்லாட்டிலும் புக்கிங் டைம் பார்த்துட்டு இப்போ நீங்கள் ஃபைனல் செய்ய முதல் ஒர்க் பண்ணி நீங்கள் வந்து நேராக வந்து பார்த்து இதில் தாண்டி கொள்ளலாம். எங்களோட ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக எங்களோட டெவலப்மெண்ட் போய் கொண்டிருக்கும். நாங்கள் இப்போ ஷெடியூல் பண்ணுறோம் இந்த இயர் எண்டுக்குள்ளே இதில் 60 to 70% லேண்ட்ஸை விற்கிறதுன்னு சொல்லியும் நெக்ஸ்ட் இயர் அதாவது 26 டிசம்பருக்குள்ளே 60 to 70% லேண்ட் விற்கிறது. அடுத்த வருஷ கடைசிக்குள்ளே இதில் இருக்கிற அந்தளவு நாங்கள் கம்ப்ளீட் பண்ணுறோம். இதுதான் அந்த எங்களுடைய ரெகுலர். அதாவது இப்போ நீங்கள் இந்த பிளான் பண்ணியிருக்கிற எல்லா விஷயமும் அடுத்த வருஷம் 2027 டிசம்பருக்குள்ளே நாங்கள் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் ஒன்று செய்தோம்னு சொன்னால் இதில் பிளான் பண்ணி இருக்கிறது எல்லா விஷயம். அதாவது நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்து கொண்டு இருக்கிறேன், ஸ்விம்மிங் பூலாக இருக்கலாம், யோகாவாக இருக்கலாம், அப்போ அந்த ரூமாக இருக்கலாம், அந்த வீடுகளாக இருக்கலாம், எல்லாமே வந்து அடுத்த வருஷம் கடைசியில் வந்து கம்ப்ளீட் ஆகும். இப்போ இந்த இருக்கிற கொஸ்டினை தான் நான் சேர்த்து கேட்க வந்தேன். இப்போ நான் வந்து இப்போ அதை பை பண்ணுறேன்னு சொன்னால் எனக்கு எப்போ அது ப்ராஃபிட்டாக மாறும், எப்போ இதில் அதுக்கு நீங்கள் அடுத்த வருஷம் கடைசி வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை. நீங்கள் இன்றைக்கு வாங்குவீங்களா இருந்தால் 4 to 6 months நாங்கள் உங்களோட யூனிட் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். உங்களோட யூனிட் இப்போவே எங்கள்கிட்ட ஒரு 10 ரூம்ஸுக்கு 10 ரூம்ஸ் நாங்கள் ரன் பண்ணி கொண்டிருக்கிறோம். பட் அந்த ஸ்டாண்டர்டில் இல்லை, இருந்தாலும் நாங்கள் ஒரு ஸ்டாண்டர்டாக 10 ரூம்ஸ் வந்து இங்கே மக்கள் வந்து தங்கி போய் நெய்தல் பர்டிகுலர் இந்த சேம் ப்ராப்பர்ட்டிலே. அப்போ இதில் உள்ள பெனிஃபிட் எப்படின்னு சொன்னால் நீங்கள் ரூம் கட்டிட்டீங்கன்னா நாங்கள் வர்ற கெஸ்ட்டும் உங்களுக்கு தான் தரும். எங்களுக்கு பெர்மனெண்டாக இப்போ 10 ரூம் இருக்குன்னு சொல்கிறேன், பெர்மனெண்டாக இங்கே ஒரு 10 ரூமுக்கு மேலே இங்கே வந்துட்டுன்னு சொன்னால் அதாவது வேண்டினாக்கள் 10 ரூம் கட்டி முடிச்சுட்டோம்னு சொன்னால் அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் அங்கே தான் அனுப்போம். இங்க இதுல வந்து நாங்கள் இது இந்த டே அவுட்டிங்குக்கு வர்றாக்கள், ஃபேமிலி கேதரிங்ஸ், பார்ட்டிஸ் அதுக்கு வர்றாக்களுக்கு இங்க ரூம் கொடுக்குமே தவிர ஸ்டே பண்ற கெஸ்ட்டுக்கு, விசிட்டிங் கெஸ்ட்டுக்கு இல்லாமல் ஸ்டேட் கெஸ்ட்டுக்கு வந்து நாங்கள் புது யூனிட்ல அதாவது எங்களை நம்பி இன்வெஸ்ட் பண்ணினாக்கள். அப்போ நீங்க இன்றைக்கு வேண்டி கட்டிட்டீங்கன்னா 4-5 மாசத்துல உதாரணத்துக்கு இந்த 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 மந்த் இப்போ இன்றைக்கு பிப்ரவரியில இருக்கிறோம், பிப்ரவரி முடிய போகுது, மார்ச்ல இதுல இன்வெஸ்ட் பண்றால் ஆகஸ்ட்ல அவற்ற அக்கமடேஷனில் வந்து நிற்கக்கூடியதாக இருக்குது. பட் எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆல்ரெடி எங்கள்கிட்ட இருக்குது. இப்போ இங்கே கிச்சன் ரன்னிங்கில் இருக்கிற கிச்சன் இருக்குது, எல்லா விஷயம் இருக்கிறபடியால் உங்களுக்கு அது பெரிய சிக்கல் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி 6 மாதத்தில் உங்களுக்கான ரெவென்யூ வர தொடங்கிடும். அதில் நம்ம பயப்படுத்தவில்லை. ஆமாம், அது 6 மாதத்தில் அது நெக்ஸ்ட் இயர் 2027 டிசம்பர் வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை. மேபி இப்போ நான் சொன்ன மாதிரி முதல் $100 சார்ஜ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருந்தோம்னா இப்போ இந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறபடியால் $50, $60, $70 தான் ரெண்ட் வரும். ரெவென்யூ குறைவாக இருக்குமே தவிர உங்களுக்கு ரெவென்யூ வர தொடங்கி. ஓகே, சரி சார். இப்போ இது சம்மந்தமாக வந்து கதைக்கிறோன்னு சொன்னால் உங்களோட தான் பேசணும் அப்படியா? மெயினாக இப்போ நான் என்னோட பேசுகிறேன், ஆஃபீஸில் ஆக்கள் இருப்பினும், பட் நான் கஸ்டமர் ஹேண்ட்லிங் வந்து நான் என்னுடைய அப்போ உங்களுடைய அந்த தொலைபேசி இலக்கத்தை வந்து நாங்கள் போட்டு விடுவோம், வாட்ஸ்அப் மூலமாக கால் பண்ணி கண்டிப்பாக நேரடியாக என்னோட காய்க்கிறதுக்கான
ஆப்ஷன் இருக்கு. இதை Unless தவிர வேற என்ன சொல்றியா? இப்போ இதை தவிர வேற எதுவும் பெரிய டீட்டெயில்ஸ் வந்து என்ன? இப்போ நான் சில வேலை கேள்விகள் வந்து கேட்குறேன், மிஸ் பண்ணியிருக்கலாம், சார் Okay. சொல்லி மிஸ் பண்ணியிருக்கலாம். இப்போ அப்படியான கேள்விகளை நீங்கள் சார்ட்டே கால் பண்ணி ஒரு ஃப்ரெண்ட்லியாக வந்து நீங்கள் கழிச்சு கொள்ளலாம். ஆமா ஆமா ஆமா. இப்போ இவரோட கதைக்கலாமா, இவர் இப்படி சொல்லுகிறாரு சொல்லி நீங்கள் யோசிக்கிறது இல்ல உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லி ஹேண்டிலிங். என்னன்னு சொன்னா இது 5 ரூபா 10 ரூபா சாமான் இல்ல. எஸ் எஸ். நீங்கள் கொஞ்சம் உங்களோட சேவிங்ஸ் ஒரு பெரிய பகுதியோ இல்லாட்டி ஒரு சேவிங்ஸ் ஒரு போர்ஷன் ஒரு பெரிய சம்மை இன்வெஸ்ட் பண்ண போறார்கள். சாதாரண 1க்கு 4 தரம் காய்ச்சி. பட் இப்போ நீங்கள் வாங்குறதுக்கு முதல் நீங்கள் இப்போ உங்களோட லோயர்கிட்ட கொடுத்து டீட் செக் பண்ற அந்த ப்ராசஸ் எல்லாமே நீங்கள் செய்து. அதாவது லீகல் சைடு வந்து எங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் நாங்கள் செக் பண்ணி நீங்கள் நீங்கள் இப்போ ஓகே இன்ட்ரெஸ்ட்னு சொன்னா நீங்கள் அடுத்த ஃபர்தரா உங்களுக்கு லேண்ட் டாக்குமெண்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் ஃபர்தர் நீங்கள் கேள்வி கேட்கலாம். இதெல்லாம் மெடிசன்ல என்னண்டு நிறைய கொஷின்ஸ் இருக்கு. நாங்கள் சும்மா ஒரு மாம்பழம் வேண்டைக்கு 4 தரம் சுற்றி பார்த்து தான் வேண்டாம் போகிறோம். அப்போ அப்படி இருக்கைக்குள்ள ஒரு லேண்ட் வேண்டைக்குள்ள தாராளமா நீங்கள் வாங்கலாம். இதுல ஒரே ஒரு இது வந்து எப்படின்னு சொன்னா நாங்கள் இண்டையில இந்த உண்மையாக நாங்கள் லாஸ்ட் நவம்பரில் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணினாங்க, டெவலப்மெண்ட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த வெதரால் ஆக்சுவலி உண்மையாக அப்படின்னு இப்போ ஒரு 1 வீக் முதல் வரைக்கும் மாறி 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 மழையும் இது மாதிரி இருந்தபடியால் செய்ய முடியல எங்களுக்கு. இந்த மழை ஃபுல் டித்வா டைமில் கூட இதுக்கு வெள்ளம் வர இல்லை. லேகூன் ஃபேஸிங் கட்டோன்னே அப்படி ஒரு கொஷன் இருக்கும் எங்களுக்கு. பார்த்துருமேக்கள் நிறைய பட் ரெகுலராக வந்து போய் கொண்டிருக்கிறாங்க. இதில் வெள்ளம் வர இல்லை. பட் ஆனால் எங்களுக்கு டெவலப்மெண்ட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கல. அதால் டிலேயாகி பிப்ரவரியில் தான் நாங்கள் ரியலாக டெவலப் பண்ண தொடங்கியிருக்கிறோம். இப்போ ப்ரைஸ் வந்து ஒவ்வொரு 3-4 மாதத்துக்கு ஒருக்கா இன்க்ரீஸ் ஆகி கொண்டு போவோம். ஒரு டெவலப்மெண்ட் வரும். இப்போ உண்மையாக நாங்கள் ஒரு 25% லெஸ் பண்ணித்தான் எங்களுடைய ஷெட்யூல் ப்ரைஸில். இப்போ ஒரு 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 பெர்சன்டேஜ் சோல்ட் ஆனோடனே ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஒவ்வொரு டைம் டு டைம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் வரும். அட் த மூமெண்ட் இருக்கிற ப்ரைஸஸ் தான் நாங்கள் சொல்லிடுறோம். என்ன சொன்னால் இப்போ இருக்கிற ஆக்களுக்கு ஓகே இந்த இப்போ என்ட்ரன்ஸ் நடந்து கொண்டிருக்கு நீங்கள் காட்டுங்க இருக்கு இந்த ஸ்ட்ரக்சரோட வச்சு கொண்டு தான் வேண்ட போயிடும். இப்போ இன்னொரு 2 மாதத்துக்கு பிறகு மேபி ஸ்விம்மிங் பூல் வேலை தொடங்கிடும். ஆகஸ்ட்டுக்கு எங்களுக்கு ஷெட்யூல் ஆகஸ்ட்டுக்கு முடிக்கிறோன்னு சொல்லி மேபி ஜஸ்ட் அதெல்லாம் நாங்கள் இண்டிவிஜுவலாக ஒன்றும் ப்ரொமிஸ் பண்ணல. பட் 2027 லேட் ஆகலாம், வரலாம். ஏன்னா காலநிலை பிரச்சனையிலும் இருக்கு முக்கியமாக. அது என்ன சொன்னால் இப்போ இந்த ஜனவரி பிப்ரவரி யாரும் எதிர்பார்க்கல இங்கே எவ்வளவு மழை பெய்யும்னு சொல்லி. அதே மாதிரி பட் ஆனால் டிசம்பர் வேர்ஸ்ட் கேஸ் பெரிய இஷ்யூஸ் ஒன்றும் இல்லாத பட்சத்தில் டிசம்பர் 2027 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுவோம். எங்களோட ஷெட்யூல் வந்து நாங்கள் ஆல்மோஸ்ட் ஏப்ரல் மேக்குள்ள ஸ்விம்மிங் பூல் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்போ ரோட் ஒர்க் பாதி முடிஞ்சிருக்கு. இன்டர்னல் ரோட்ஸ் வந்து போட்டு வந்துருக்கிறோம். என்ட்ரன்ஸ் இந்த அதில் இந்த இதில் ஃபோட்டோவிலையோ வீடியோவில் இருக்கிற மாதிரியான என்ட்ரன்ஸ் ஸ்ட்ரக்சர் நடந்துருக்கு. அது இன்னொரு 2 வீக்ஸுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடுவோம் என்ட்ரன்ஸ் இது. அதே மாதிரி அடுத்து இந்த ப்ளே ஏரியாஸ் ஸ்ட்ரக்சரல் ஒர்க்ஸ் செய்ய தொடங்கலாம். அதை ஒருக்க பார்ப்போம் சார். இப்போ என்னண்டா இப்போ நார்மலாக வந்து பார்த்தா இந்த இருக்கிற இடம் வந்து ஃபுல்லாக இப்போ வெட்ட வழியாக இருந்து இருக்கு. சரி, அப்போ ஃபுல்லாகவே வந்து வெயில் அடித்த மாதிரி வெட்ட வழியாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு காடு மாதிரின்னு சொல்லலாம், ஒரு ஃபாரஸ்ட்னு சொல்லலாம். ஆனால் இந்த இருக்கிற ஃபாரஸ்ட் தான் ஒரு ஒரு வரப்போகிற காலத்தில் வந்து பெரிய உண்மையாக இதில் இப்போ நீங்கள் ஒரு 3 மாதம் வந்திருந்தால் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும், இன்னும் மோசமாக இருந்திருக்கும். இப்போ நாங்கள் இன்னும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி டெவலப்மெண்ட்டுக்கான இது ப்ளாட் பண்ணிட்டோம். இந்த இதில் இருக்கிற மாதிரி இதில் காட்டியிருக்கிற மாதிரி சர்வே பிளானின் படி நாங்கள் ப்ளாட்டிங் செய்திருக்கலாம். அது கல்லுகள் போட்டிருக்கோம் பாருங்கள். அதே மாதிரி லகூன் ஃபேஸிங் ஒர்க்கல் செய்திருக்கோம். பட் இதில் உண்மையாக ஸ்பெஷலாக செய்ய போகிற விஷயங்கள் இந்த வாட்டர் பேஸ்டு ஆக்டிவிட்டீஸ் கொஞ்சம் ஷெட்யூல் பண்ணுறோம். வாட்டர் பேஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் உண்மையாக கயாக் ஸ்போர்ட்ஸ் மட்டும் இல்லை, உண்மையாக கயாக்கிங்கில் இருந்து பெரிய நேச்சரை டேமேஜ் பண்ணாத மாதிரி இந்த இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சரை டேமேஜ் பண்ண மாதிரி ஸ்பெஷலி கயாக்கிங் பிளான் பண்ணுறோம். அதை விட ஃபிஷிங் வந்து நாங்கள் ப்ரைவேட் நெட்டிங்கோட அதுக்கான அப்ரூவல்ஸுக்கு எல்லாம் அப்ரோச் பண்ண போகிறோம். இன்னும் செய்யல. ஃபிஷிங்குக்கான ஆப்ஷன்ஸ் நிறைய கொண்டு வரோம், தேவையான விஷயங்களை. அப்போ ஃப்ரெஷ்ஷாக அப்போ எங்களுக்கு நாங்கள் ஒரு ரிமார்க் பண்ணி அதுக்குள்ளே ஸ்பெஷலாக நாங்கள் மீன் குஞ்சு விட்டு வளர்த்து, அப்போ உங்களுக்கு மீன் பிடிச்சி இப்போ தலாப்பியாவோ ஏதோ ஒரு மீன் சொன்னால் நீங்கள் மீன் பிடிச்சி கிச்சனுக்கு கொடுத்தா உடனே குக் பண்ணி தருவேன். வளமையாக நிறைய இடங்களில் வெளியில எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தொட்டியில் வச்சிருக்கணும் மீனை. அப்போ நீங்கள் அதை காட்டினா பிடிச்சி தர்ற மாதிரி இது நாங்களே ஃபிஷிங் செய்து பெரிய பெரிய இடத்துல இந்த லெகுனுக்குள்ளே இருக்கும். நீங்களே ஃபிஷிங் செய்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதை வந்து உங்களுக்கு குக் பண்ணி தர மாதிரி, இல்லாட்டி நீங்களே பாபிக்கு போடுற மாதிரி அதெல்லாம் செய்து மேரினேட் பண்ணி தருவோம். நாங்கள் பாபிக்கு போடுற மாதிரி ஸ்டே கெஸ்ட்னு சொன்னால் பிடிச்சி கொடுத்துட்டு போனால் அதெல்லாம் மேரினேட் பண்ணி வச்சுக்க. நீங்கள் டின்னருக்கு சும்மா ஒரு இருந்து ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் ஃபேமிலியாக இருந்து கொண்டாடுறதுக்கு நீங்களே பாபிக்கு போட்டு சாப்பிடலாம், இல்லை குக் பண்ணி தரனாலும் குக் பண்ணி தரலாம். அப்படியான நிறைய ஆப்ஷன்ஸ் கொண்டு வரோம். ஹாட் வாட்டர் பாத்துக்கான ஆப்ஷன்ஸ், அதை வந்து ஓப்பனில் டப் மாதிரி ஹாட் வாட்டர் டப்ஸ், ஓப்பன் ஹாட் வாட்டர் டப்ஸ் செட் பண்ணலாம். ஹெர்பல் பாத்துக்கான
ஆப்ஷன் செட் பண்ணுறோம். இப்போ உண்மையாக இந்த ரீஜனில் இது வந்து இப்படி ஒரு ஹோட்டல் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்களா அளவுக்கு, ஸ்பெஷலி பெட்டிகுலோக்குள்ள. ஓம் 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 கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோ டிஸ்பிளே பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய பார்த்து கொண்டிருக்கிறார்களுக்கு நிறைய ஐடியாஸ், டவுட் கிளியராக இருக்கும். பட் அது நான் திரும்பவும் சொல்கிறது, அது வந்து சும்மா ஒரு ஏஐயில் டிசைன் பண்ணின ஒரு மாடல் இல்லை. இது சர்வே பிளானை பேஸ் பண்ணி ஆர்கிடெக்ட் ஈச் அண்ட் எவ்ரி கம்போனன்ட்ஸை மெஷர்மெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணி அதை ரெண்டை பண்ணி அதில் பப்ளிக் மூமெண்ட்ஸ் இருக்கும். அது ஜஸ்ட் அகெயின் அது கிராஃபிக்ஸில் செய்திருக்கிறத விட இந்த ஸ்ட்ரக்சர் ஆல்மோஸ்ட் 90 to 95% அப்படியே வரும். சில இடங்கள்ல அப்படியே எக்ஸாக்ட்லி இந்த இதெல்லாம் மெஷர்மெண்ட்ஸ் இந்த கிரவுண்ட் ஒர்க்லாம் அப்படி இருக்கும். மரங்கள் எல்லாம் அந்த வளர்த்தியா இருக்கு. இதில் இந்த வீடியோவில் பெரிய மரங்கள் காட்டும், அதுகள் வளர டைம் எடுக்கும். சின்ன இதுகள் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் அவர் 90% அப்படியே வந்து சில்ட்ரன்ஸ் பார்க்ல இருந்து எல்லாம் வருது. சில்ட்ரன்ஸ் பார்க்ல இருந்து ஓப்பன் ஜிம் கொண்டு வரோம், வாக்கிங் பாத், டென்னிஸுக்கான ஒரு ஸ்பேஸ் விட்டுருக்கிறோம், கேம்ப் ஃபயருக்கான ஒரு ஆப்ஷன் வருது, ரைஃபிள் ஷூட்டிங் ஆர்ச்சரி அந்த விஷயங்கள் வரும். அது நாங்கள் ஏற்கனவே செய்கிறோம். ரைஃபிள் ஷூட்டிங் ஆர்ச்சரி ஏற்கனவே சும்மா ஒரு ஆக்டிவிட்டீஸுக்கு செய்கிறோம். அதே மாதிரி சின்னதாக ஒரு பார்ட்டி ஹால், ஒரு 100-120 பேக்ஸோட ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு பார்ட்டி ஹால் ஒன்று பிளான் பண்ணுறோம். பெரிய வெட்டிங் ஹால் இல்லாமல் சின்ன வெட்டிங் சென்டர். இப்போ உண்மையாக மாறிட்டு முந்தி மாதிரி 500-1000 பேரோட வெட்டிங் செய்கிற இல்லை. இப்போ மாடர்ன் இது வந்து இப்போ அடுத்த ஜெனரேஷன்காரர் வந்து சின்ன பார்ட்டிஸ், மற்றது ப்ரொஃபஷனல் மீட்டிங்ஸ், ஆஃபீஸ் மீட்டிங்ஸ், கான்ஃபரன்ஸ் மீட்டிங் ரூம்ஸும் இருக்க போகுது. அதோட வந்து மற்ற இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் அப்படியான வசதிகள் என்று சொல்லி ஒரு மல்டிமையாக கோவர்க்கிங் ஸ்பேஸ் கூட செய்கிறோம். இப்போ உண்மையாக அங்கே பயர் ஒரு ஆள் இருக்கிறார். அவர் பட்டிகுலோவில் கலம்பு பேஸ்ட் கம்பெனி, பட்டிகுலோவில் அவருக்கு சில ப்ராஜெக்ட்ஸ் செய்து கொண்டு இருக்கிறார். இப்போ வந்தால் ஹோட்டலில் தங்கிட்டு போகிறதுன்ற ஒரு இதை விட தனக்கு இங்கே ஒரு ஸ்டாஃப் வேணும். அப்புறம் ஆஃபீஸ் ஸ்பேஸ் பார்த்து கொண்டு வந்தவர். இப்போ நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் சொன்னோன்னா ஓகே இதுலேயே தான் ஒரு இந்த கொட்டேஜை போட்டால் தன் ஸ்டாஃப் வேலை தான் வந்து தங்கிட ஹோல் இந்த கொட்டேஜை பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ரூம், அட்டாச் பாத்ரூம், அதோட ஒரு டைனிங் ஏரியா, செமி கிச்சன் டாப்போட ஒரு டைனிங் ஏரியா, ஒரு லிவிங் ஏரியா இருக்கும். அப்போ அவட்ட ஐடியா ஓகே அந்த லிவிங் ஏரியாவை வந்து ஆஃபீஸாக கன்வெர்ட் பண்ணி போட்டு தான் வந்தால் இங்கே தங்கிட்டு போகிறோம். அது நேரம் ஸ்டாஃப் ஃபுல்லாக அங்கேயே இருக்கணும். எங்களுடைய கோவர்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது. இங்கே வெளியில் வந்து காஃபி கோர்னர் அதுன்னு சொல்லி அங்கே இருந்து ஒர்க் பண்ணலாம். தான் வந்தால் ஸ்பெஷலி தனக்கு ஆஃபீஸ் ரூம்லேருந்து அங்கே போர் அடிச்சு போச்சு வேலை செய்யுது. அப்போ தான் இங்கே வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு சொல்லி அப்புறம் ஒரு டிஃப்ரெண்ட் என்வயர்மெண்ட்டை ஒர்க் பண்ண போகிறோம். மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரீஜன் வந்து இப்போ நாங்கள் கல்லடி நாவலடி என்றது வந்து இப்போ டூரிசத்துக்காக ஆல்மோஸ்ட் அலோகேட் பண்ணப்பட்ட ஒரு லேண்டாக இருக்குது. எனக்கு ஜஸ்ட் 100% ஷுவர் இல்லை. பட் அந்த இங்கே இப்போ டூரிசம் டெவலப்மெண்ட்ஸுக்கு வந்து டூரிசம் டெவலப்மெண்ட்டுக்கு தான் அப்ரூவல் கொடுக்கணும் இந்த ரீஜனுக்கு சொல்லி சொன்னால். மாதிரி நிறைய சின்ன ஹோம்ஸ், அதாவது ஹோம் ஸ்டேயிலேருந்து காட்டேஜஸ், கெஸ்ட் ஹவுஸ்லேருந்து பெரிய ஹோட்டல்ஸ் வரைக்கும் இதுக்குள்ள நிறைய இம்ப்ரூவ் ஆகி கொண்டு வருது. அது ரொம்ப நல்ல. இப்போ எங்களுக்கு இங்கே இந்த பீச் வந்து எங்களோட இருக்கிற பீச் வந்து ஸ்விம்மபிள் பீச் இல்லைன்னு சொன்னாலும் எங்களுடைய எத்தனை ஃபேமஸ் பீச்சஸ் வந்து ஸ்விம் பண்ண, நாங்கள் எத்தனை பேர் கோல்ஃப் ஃபேஸ் போகிற எத்தனை பேர் ஸ்விம் பண்ண போகிறோம். இல்லாட்டி கடல் கால் நினைக்கிறதுக்கு இந்த பீச்சும் கால் நினைக்கிற வரைக்கும் ஓகே. அதை தாண்டி ஓகே ஸ்விம் பண்ண போனால் ஈவன் கோல்ஃப் ஃபேஸ் மாதிரி பிரச்சனை. அப்போ எங்களுக்கு ஸ்விம் பண்ண இல்லாத, பட் இந்த பீச்ன்றது நாங்கள் மண்ணில் இருந்து செய்கிற ஆக்டிவிட்டிஸ் தான் கூட இல்லை. கடலில் இறங்குறத விட அதுக்கேற்ற பக்கத்தில் வாக்கிங் டிஸ்டன்ஸில் அந்த பீச் இருக்குது. லெகூன் ஃபேஸிங் எங்களுடைய போர்டரே. அப்போ அதை ஒரு 16-17 லேண்டுக்கு வந்து போர்டரே லெகூன் ஆகுது. இந்த ரிசர்வேஷன் ஒன்று இருக்கும். அதை தாண்டினா அவைக்கான இது அப்போ அதில் ஒரு இசிஜிஆரை போட்டு என்னன்னு சொன்னால் அதெல்லாம் பெரிய காணியில் நாங்கள் நடுவில் ஒரு கொட்டேஜ் கட்டுறோம். ஒரு வேறு ஹோட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோட்டல் உங்களோட ரூமை திறந்து வெளியில் வந்தீங்கன்னா பப்ளிக் பிளேஸ். இது அப்படி ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்படி இல்லை. இது நாங்களுமே ஷெடியூல் பண்ணுறோம். உங்களோட ரூம் ஓப்பன் வெராண்டா, அதை தாண்டி உங்களுக்கான லேண்ட் ஸ்பேஸ் இருக்கும். இப்போ பிள்ளைகளை வெளியில் விளையாட விட்டுட்டு நீங்கள் ரூமில் இருக்கலாம், இல்லாட்டி ஓப்பன் வெராண்டாவில் இருக்கு. அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸோட தான் இது ஷெடியூல் பண்ணி கொண்டு வர முடியல. 100% டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஹோட்டல் ஸ்டேக்கும் சரி, ஈவன் நிறைய டூரிஸ்ட்டை கொண்டு வர்றதுக்கும் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட. இப்போ நிறைய பேர் வந்து நிறைய ஃபாரினர்ஸ் வந்து ரூமில் ஸ்டே பண்ணுறதுக்கு வார இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் கெயினிக்கு தான் போயிடலாம். இங்கே இருக்கிற நிறைய ஹோட்டல்ஸின் ரூம் வந்து அவன் வீட்டுன்ற ரூமோட ஸ்டாண்டர்ட் குறைஞ்சி, வாஷ் ரூமும் அவங்களோட வீடு வசதிகளும் எங்களோட ஹோட்டலை விடவே ஸ்டாண்டர்ட் குறைஞ்சாக தான் இருக்குது. நம்மளோட வீட்டு ரூம் நல்லா இருக்கு. அப்போ அப்படி இருக்கல வந்து ரூமில் இருக்கிறதுக்கு வரல இல்லை, வெளி எக்ஸ்பீரியன்ஸ். நாங்கள் ரூம் மட்டும் தானே கொடுக்குறோம், வெளி எக்ஸ்பீரியன்ஸ் காமனாக இருக்க போகுது. ஆனால் வயிற்றுக்கெல்லாம் எல்லாரோட வந்து மிங்கிள் பண்ண கஷ்டமாக இருக்குது. அப்போ உங்களுக்கு உங்களோட லேண்டுன்றது தனியாக உங்களுக்கு ஓனர்ஷிப்பாக இருக்குது. அதை வந்து அந்த நீங்கள் ரெண்ட் பண்ணி இருக்கிறீங்கண்டா
கெஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்போ கூட விரும்பி வருவேன். இதுதான் எங்களுடைய இப்போ அந்த இப்போ நாங்கள் இப்போ நான் ஒரு கியூபை வந்து வாங்கணும்னு சொன்னால் அதில் ஒரு வீடு மாதிரி இப்போ கட்டப்பட போகுது. அந்த வீட்டுக்குள்ளே வந்து என்னென்ன வருது அப்படி அதை ஒருக்கா சொல்லி. ஆமாம், வீட்டுக்குள்ளே அதான் நான் முதல் சொன்ன மாதிரி ஒன்று இப்போ இதோட இருக்கிறேன்னு சொன்னேன். இப்போ லகூன் ஃபேஸிங்னு சொன்னால் உங்களோட ரூம் வந்து லகூன் ஃபேஸிங்காக இருக்கும். அதில் கிளாஸ் டோரோட இருக்குது. அப்படி 10x10 சைஸ். இப்போ அதை விட மெயின் வந்து மாஸ்டர் ரூமா ஒரு ரூம் தான், சிங்கிள் ரூம் யூனிட் தான். இது வந்து 400+ ஸ்கொயர் ஃபீட்டில் உங்களோட ரூமும் டைனிங் ஏரியாவும் இருக்குது. ரைட், ஓகே. அண்ட் சொன்னால் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட் ரூம் அண்ட் அட்டாச் பாத்ரூம் வந்துடும். அதே மாதிரி இன்னொரு 200 ஸ்கொயர் ஃபீட் வந்து உங்களுக்கு டைனிங் ஏரியாவும் ஓப்பன் கிச்சன், செமி கிச்சன் ஒன்றும் லிவிங் ஏரியாவும் வரும். இதை விட இன்னொரு 200 to 250 ஸ்கொயர் ஃபீட் ஓப்பன் வெராண்டாவாக இருக்கும். ரூஃப் இருக்கும், வால் இருக்கும். ஓப்பன் வெராண்டா இந்த லிவிங் ஏரியாவோட வெளியில் இன்னொரு 200-250 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து தனியாக ஜஸ்ட் காத்தோட்டமாக வெளியில் வந்து ஈஸியாக போட்டு இருக்கக்கூடிய ஃப்ளோர் அண்ட் ரூஃப் இருக்கும். அப்படி இருக்கு, வால் இல்லாத மாதிரி. அந்த நான் டிசைன் உங்களை தரேன், நீங்கள் அதை பண்ண சொன்னால். அடுத்தது என்னென்னா சார் வந்து நிறைய கேள்விகளுக்கு நீங்கள் வந்து சலிக்காமல் வந்து விட வந்து சொல்லியிருந்தீங்க. அதை தாண்டி வந்து இப்போ உங்கள்கிட்ட நான் கொஞ்சம் பர்சனலாக கேள்வி வந்து கேட்கணும். என்னென்னா சார் வந்து சரி, இப்போ நான் சொல்கிறேன் சரியா இருந்தால் நீங்கள் காணி பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா இருக்கிறீங்களா? உங்களோட டவுட்டை கிளியர் பண்ண போகிறீங்க? இல்லை, அதான் இப்போ என்னென்னா சார் வந்து இப்போ இவ்வளோ கதைக்கிறோம். இப்போ சார் வந்து எந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் இப்போ எங்கே இருக்கிறீங்க, வெளிநாட்டில் இருக்கிறீங்களா இல்லாட்டி இங்கே இருக்கிறீங்களா, யாழ்ப்பாணமா, மன்னாரா, அப்படி ஒரு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். உங்களை பற்றி ஒரு டவுட் ஒன்று இருக்கும். நான் என் பேர் வந்து அனுராஜ். நான் இப்போ எனக்கு ஆல்மோஸ்ட் 45-46 வயசாகுது. படித்தது, பிறந்து வளர்ந்து படித்ததெல்லாம் யாழ்ப்பாணம் தான். யாழ்ப்பாணத்தில் இருந்துட்டு ஒரு கொஞ்ச காலம் யூஎஸில் இருந்தால் இப்போ நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. கூகுளோட சில ஒர்க்குகள் செய்து கொண்டு இருந்தோம் நாங்கள் அந்த டைமில். இப்போ இங்கே வந்து எங்களுக்கு இது நான் முதலே சொன்னேன், இது 7வது ப்ராஜெக்ட். முதல் 2 ப்ராஜெக்டும் பிளான்டேஷன் ப்ராஜெக்ட் செய்த நாங்கள். கற்பகவனம் என்ற நேமில் வந்து தென்னை, கஜு, மா இதுகள் பிளான் பண்ணி மெயின்டெனன்ஸ் எல்லாம் நாங்களே செய்து கொடுக்குற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் செய்த நாங்கள். அதை விட நாவக்குழியில் வந்து நெய்தல் பீச் சிட்டின்னு சொல்லி கடற்கரையோட ஒரு ப்ராப்பர்ட்டி செய்த நாங்கள். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் முல்லை சிட்டியோட ஒரு ரிட்டையர்மெண்ட் ஹோம் செய்கிறோம். எழுது மட்டும் இல்லை, ரிட்டையர்மெண்ட் ஹோம்ஸுக்கான லேண்ட்ஸ், மெயினாக லேண்ட்ஸ் செய்து கொண்டிருக்கோம். அதுபோல் குறிஞ்சி ஹில் சிட்டின்னு சொல்லி அப்கண்ட்ரியில் அப்புத்தலையில் மலைகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஜெக்ட்னு செய்கிறோம். மலைநாட்டில் மலைகளோடைய செய்கிற கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். ஆனால் இந்த ப்ரொஜெக்ட் எல்லாத்திலும் அதோட பசுமை என்று சொல்லி பசுமை க்ரீன் சிட்டி, அதாவது எங்களுடைய மருதம் க்ரீன் சிட்டின்னு சொல்லி அதுவும் ஜெஃப்னாவில் செய்கிறோம். அது வயல்காணியோட சேர்ந்த மாதிரி, வயல்காணியும் மேட்டுக்காணியும் சேர்ந்த மாதிரி இருக்கும். உங்களோட பேக்ஷாட் வந்து உங்களுக்கு ஒரு 20 பேஜில் லேண்ட் இருக்குது, அதில் பின்பக்கம் வயலாக இருக்கும், உங்களுக்கான வயல், பர்சனல் வயல் துண்டு ஒன்று இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஒர்க் செய்து கொண்டிருக்கிறோம் அங்கே யாழ்ப்பாணத்தில். இது 7வது ப்ராஜெக்ட். இதில் தான் நாங்கள் ஃபுல் கம்ப்ளீட் ப்ராஜெக்டாக செய்கிறோம். அதாவது உங்களுக்கு அங்கே மெயினாக காமன் ஏரியாஸ் தான் நாங்கள் டெவலப் பண்ணுவோம். இங்கே உங்களுக்கான உங்களோட அங்கே லேண்ட் மட்டும் இப்போ அவையில் தான் வேண்டாக்கெல்லாம் தங்களுக்கு தேவையான மாதிரி கொட்டேஜோ வீடோ என்னோ கட்டிக்கொள்வோம். இங்கே ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் என்ன சொன்னால் கம்ப்ளீட்டட் ப்ராஜெக்டாக இருக்கணும் உண்டு. பட் இது கொஞ்சம் ஃபாஸ்ட் ட்ராக்கில் போகிறோம். மற்ற வேண்டாம் வீடு கட்டுறதுக்கு அவன் டைம் எடுக்கணும், கனிய வேண்டிட்டு நம்ம இல்லை. இப்போ இந்த வீடு கட்டுறதுக்கு டைம் எடுக்கணும். இப்போ கம்ப்ளீட்டான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கா. இப்போ இங்கே அதால் தான் நாங்கள் பில்டிங்கோட சேர்த்தே தான் நாங்கள் இந்த ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். அப்போ எங்களுக்கு 2027 டிசம்பரில் கம்ப்ளீட் பண்ணுறோம்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் ஒரு 50 வீடு இருந்தாலும் 50 கொட்டேஜஸ் இருந்தாலும் இருக்கும். அப்போ இந்த ஆப்ரேஷன்ஸ் எங்களோட கொமன் ஏரியா டெவலப் பண்ணுறதெல்லாம் டெவலப் பண்ணிடுவோம். என்ன நடக்குமெண்டா ஒருத்தருமே அங்கே கொட்டேஜ் கட்டாமல் நாங்கள் கொமன் ஏரியாஸ் டெவலப் பண்ணி யாருக்கு பார்க்குறது, ஸ்விமிங் பூலை கட்டி வச்சுட்டு ரூமே இல்லைன்னு சொன்னால் நாங்கள் கெஸ்ட்டாக கொண்டு போயிடலாம். அப்போ அதால் நாங்கள் ஓகே 27 டிசம்பரில் செய்வோம்னு சொன்னாலும் தனியாக லேண்டை விற்றோம்னு சொன்னால் வேண்டலாக்கள் ஒருத்தரும் வீடு கட்டாட்டில் நாங்கள் கொமன் ஏரியாஸ் செய்து பிரியோம். அப்போ கொமன் ஏரியாஸுக்குள்ள இன்வெஸ்ட் பண்ணவே இல்லை. அதால் தான் இப்போ நாங்கள் விற்க நாங்கள் இந்த டெவலப்மெண்ட்டை பரலாக போகும், எல்லாம் எங்கட கண்ட்ரோல் இருக்கு என்றபடியால் தான் இந்த ப்ரொஜெக்ட் செய்கிறோம். அப்போ எங்களுக்குமே எங்களுடைய மெயின் இது வந்து எங்களுடைய கம்பெனி வந்து குட் கிஃப்ட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ் 3 மெயின் வேல்யூஸோடு தான் நாங்கள் வேலை செய்கிறோம். முதலாவது வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி, நேச்சரோடு தான் மேக்ஸிமம் வேலை செய்வோம், இயற்கையோட. என்ன சொன்னால் எங்களுடைய மெட்ட பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா சர்டிஃபைட் ஆர்கானிக் ஃபார்ம் இருக்குது யாழ்ப்பாணத்தில் எங்களுக்கு. அதில் பனைக்கு எடுத்து வச்சுருக்கோம். பனை, தென்னை, கஜு, மா, கொய்யா, நெல்லி, கருவா. யாழ்ப்பாணத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக கருவா செய்து கொண்டிருக்கோம். அப்கண்ட்ரியிலும் செய்யலாம், யாழ்ப்பாணத்திலும் கருவா செய்யலாம். இதுக்கெல்லாம் ஆர்கானிக் சர்டிஃபிகேட். அப்போ நேச்சரோடு தான் கூட
ஒர்க் பண்ணி கொண்டிருக்கோம். அது முதலாவது. ரெண்டாவது செல்ஃப் சஸ்டைனபிலிட்டி. அதெல்லாம் சொல்லலாம். இந்த ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் ஒருக்கா இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா பேர் உங்களுக்கு ரெவென்யூ தான். இங்கே இதுக்குள்ள டெவலப்மெண்ட் செய்யறதுனால உங்களோட ரெவென்யூலேருந்து தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்களே தவிர அடிஷனலாக வீட்டிலேருந்து பொக்கட்டால் திரும்ப பே பண்ண வேண்டிய தேவைகள் உங்களுக்கு வராது. அது அடுத்த கன்செப்ட். மூன்றாவது வந்து ஹாப்பி அண்ட் ஹெல்தி லைஃப். உங்களுக்கு ஹாப்பியான லைஃபை ஹெல்தியான வழியில் கொண்டு செய்யுங்க. எல்லாரும் சொல்கிற நீங்கள் மற்றபடி எல்லா இடத்துலையும் பார்ப்பீங்க ஹெல்தி அண்ட் ஹாப்பி லைஃப்னு சொல்லிடணும். நீங்கள் ஹெல்தியான லைஃப்பை வாழ்ந்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லிடணும். ஆனால் இப்படி தான் காலை மேலம்பி கசப்பு மருந்தை குடிச்சிட்டு நீங்கள் அதை சந்தோஷம் பண்ணி நம்பிட்டு வந்துருப்பீங்க. உண்மையாக அது இல்லை. நாங்கள் எங்களை ப்ரொஜெக்ட்ஸுக்குள்ளால் என்ன சொல்லணும்னா சந்தோஷமான வாழ்க்கையை ஹெல்தியாக செய்யுங்க. அதுக்கான வேஸ் இப்போ இந்த 3 வேல்யூஸையும் வச்சு கொண்டு தான் நாங்கள் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கோம். அப்போ எங்களுக்கு இதை சார்ந்த நிறைய உங்களுக்கு ஒரு மீடியா ஹவுஸ் இருக்குது, கிரீன் மீடியா ஹவுஸ்ன்னு சொல்லி டூர் கம்பெனி இருக்குது. மெயினாக நாங்கள் இப்படியான ப்ரொஜெக்ட்ஸ் செய்கிறது கான்ஃபிடென்ட்டாக செய்கிறோம். என்னென்னு சொன்னால் உங்களுக்கு அந்த மார்க்கெட்டிங் தெரியும். எங்களுக்கு 2 கம்பெனி வச்சுக்கோம். ஒன்று ஏசியாஸ் ஒன் வெக்கேஷன் சொல்லி இங்கேருந்து அவுட் பவுண்ட் செய்கிற கம்பெனி, வெளிநாடுகளுக்கு டூரிஸ்ட்டுக்கு சவுத் ஏஷியாண்டா சிங்கப்பூர், மலேசியா, கம்போடியா, வியட்நாம், லாவோஸ், தாய்லாந்து இங்கே எல்லாம் கெஸ்ட் ரெகுலராக கெஸ்ட் அனுப்புகிறோம். ஈவன் பர்டிகுலர்லேருந்து நிறைய பேர் போயிருக்கோம். எல்லாம் ஸ்பெஷலி முழு கண்ட்ரின்ற எல்லா பாட்டிலேருந்தும் எங்களுக்குள்ள கெஸ்ட் வருஷம் டூர் செய்கிறார். அதே மாதிரி சம்பா சர்வீசஸ் இன்பவுண்ட் செய்கிறோம். வெளியிலேருந்து ஆக்கள் வருவேன். எங்களுக்கு இப்போ ரெகுலராக இந்தியாவிலேருந்து நிறைய கெஸ்ட் வரல. அவையல் ஸ்பெசிஃபிக்காக தமிழிடங்களை பார்க்கணுமென்ற விருப்பம் இருக்கும். கொலம்பில் இருக்கிற டூர் கம்பெனிஸ் எல்லாம் கொலம்பு, டவுன் சவுத், ஹில் ஸ்டேஷனோட அனுப்பிடுவேன். நார்த்தன் ஈஸ்ட் பெருசாக பேக்கேஜ் செய்யுது. அதுக்கு பெரிய குறை இங்கே பார்க்குறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிடுவேன். ஆனால் அப்படி இல்லாமல் இருக்க போகிறது இல்லை. பட் அந்த வகையில் மிக முக்கியமானது. பட் எங்களோட ஆப்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழாக்கள்ன்ற ரீஜன் வடக்கு, கிழக்கு, மலையகம் இதை பேஸ் பண்ணி தான் எங்களோட ப்ரொஜெக்ட் டெவலப்மெண்ட் போகுது. ஒன்று எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ன்றது கண்டிப்பாக தேவையான விஷயம். ரெண்டாவது எங்களுக்குள்ள கனெக்டிவிட்டி. நாங்கள் எல்லாரும் இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்கள் என்று சொன்னாலும் பெரிய நெட்வொர்க் இல்லாமல் இருக்குது. அப்போ அதால் இப்போ எனக்கு உண்மையாக உங்களுக்கு நான் இங்கே வந்தபடியால் தான் உங்களை தெரியுது. இனி நீங்கள் துணிஞ்சு ஜெஃப்னா வருவீங்க. வர முதல்ல எனக்கு ஒரு கோல் வந்துட்டு எங்கே நிற்கிறது என்ன இது வாங்க ஒரு நாள் சந்திப்போம் கேட்போம். இப்போ இந்த நெட்வொர்க்கிங் வந்து எங்களுக்கு கண்டிப்பாக வேணும். ரெண்டாவது தான் நாங்கள் ஒரே கம்யூனிட்டியாக வளரலாம். இல்லாட்டி நோத்தில் இருக்கிறாங்க தனியாக, ஈஸ்டர் இருக்கா தனியாக, அப்பன் இருக்கா தனியாக வளர்ந்தால் ஸ்ட்ரென்த் ஒரு ஐடியா காட்ட முடியும். அதுவும் ஒரு நோக்கம். அது பட் வியாபாரத்தினூடாக ஒரு குரூப் அரசியலுக்குள்ளால செய்து கொண்டு இருக்கிற விஷயத்தை நாங்கள் வியாபாரத்துக்குள்ளால செய்து கொண்டு இது மூலமாக கொண்டு வரீங்க. உங்களோட ஐடியாவுமே நல்ல இது ஒரு வித்தியாசமான ஐடியா. நீங்கள் எப்பயும் வந்து நான் நினைக்கிறேன் சின்னலேருந்தே இப்போ அண்டை கூட வந்து நானும் சேரும் வந்து ஒரு சாப்பாடு கடைக்கு வந்து சாப்பிட போயிருந்தேனாங்க. ஒரு ஃபன்னான விஷயம். ஒரு ஃப்ரேம் ஒன்று இப்படி வந்து கிழிஞ்ச மாதிரி இருக்கு. அப்போ சார் வந்து யோசிச்சுட்டு இருக்கேன், இதை கிழிஞ்சி இருக்கா இல்லாட்டி கிழிச்சி வச்சிருக்கிறாங்களா. அதே போல் வந்து சார் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அந்த என்ன சொல்கிற முன்னுக்கு வைக்கிற கால் வந்து ஒவ்வொரு மனிதனும் வந்து ஒரு பிஸ்னஸ் மேனாக வந்து மாறும். அதன் மூலமாக வந்து அவங்க வந்து ஏர்ன் பண்ணணும். உண்மையாக நாங்கள் இப்போ அடுத்த ப்ராஜெக்ட் இப்போ இங்கே இது பரலாகவே நாங்கள் செய்யலாம். வாணிபம் என்று சொல்லி ஒரு புது செயற்திட்டம் என்று செய்யலாம். மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய உள்ளூர் உற்பத்தி பொருட்களை சந்தைப்படுத்துறதுக்கு இப்போ எல்லா பிரதேசங்களில் இருக்கிற உள்ளூர் உற்பத்தியாளர்களையும் சந்திச்சு அவன் டேட்டாபேஸ் கலெக்ட் பண்ணிட்டோம். சந்தித்து கொஞ்சம் கொஞ்சமாக அவன் இன்ஃபர்மேஷன் என்னென்ன ப்ராடக்ட் வச்சிருக்கிறோம் கலெக்ட் பண்ணி கொண்டிருக்கோம். வாணிபம்.com சொல்லி ஒரு இணையதளம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அதில் ஆன்லைனுக்குள்ளால வெளியில இருந்தும் லோக்கல்ல இருந்தும் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய மாதிரி அப்படி அதை வந்து ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அந்த ப்ராஜெக்ட் சைட். எனவே இங்கே பிரதேச செயலங்களூடாக அவர்களோட பெனிஃபிஷரிஸுக்கு என்ன செய்யணும், நிறைய பேருக்குள்ள பிரச்சனை ப்ரொடக்ஷன் செய்யணும், மார்க்கெட் பண்ணலாமல் இருக்கணும். அப்போ அதுக்கான மார்க்கெட்டிங் வசதிகளை இப்போதைக்கு டிஜிட்டல் ஆன்லைன் மார்க்கெட்டிங் அந்த மாதிரி. பட் எங்களுடைய சென்ட்ரலைஸ் ஸ்டோர் இருக்கும். நாங்களே தான் நினச்சேன் அவியல் மார்க்கெட்டிங் மெனக்கட தேவையில்லை. அவியல் தங்களுடைய ப்ராடக்ட் லிஸ்ட்டு எங்களுக்கு தந்தால் இல்லை ப்ராடக்ட்ஸை தந்தால் நாங்கள் அதை மார்க்கெட் பண்ணி அவைக்கு விற்று கொடுக்குற ஒரு வேலை திட்டம் செய்து கொண்டிருக்கோம். விரைவில் ஃபிசிக்கல் ஸ்டோர்ஸும் கொண்டு வர போகிறோம். ஆல்மோஸ்ட் எங்களோட வடக்கு கிழக்கு கிளம்புல எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு ஃபிசிக்கல் ஸ்டோர் உண்டு வாணிபம்னு சொல்லி பிராண்டில் வர. அதாவது இந்த இருக்கிற பிஸ்னஸுக்குள்ளே வந்து நீங்கள் வரக்குள்ள இது ஒரு ஃபேமிலி மாதிரியான கரெக்ட். இதில் வந்து நீங்கள் இன்னும் வேறு பிஸ்னஸ் வந்து சர்ட்ட வந்து நிறைய பிஸ்னஸ் வந்து இருக்கு. நாங்கள் இப்போ சேர்ந்து வளரணும், சேர்ந்து எழுவோம்ன்றதான் எங்களுடைய மெயின் மோட்டிவ். வந்து எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணினா தான். இப்போ நாங்கள் இந்த நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் இந்த செய்திருக்கிறத வந்து ஒரு அனுராட்சால செய்ய முடியாது. எனக்கு தெரிஞ்சு எங்களுடைய இப்போ இங்கே ஊரோடு இருக்கக்கூடிய தமிழர்கள் யாழ்ப்பாணமும் சரி இங்கேயோ இருக்கிற சரி இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை தனி ஒரு ஆளால் செய்யலாம். ஆனால் இப்போ நாங்கள் பிளான் பண்ணுறதுபடி இப்போ 70-75 பேர் சேர்ந்து சேர்ப்போம்.
அப்போ இந்த வருமானம் வந்து இப்போ இல்லாட்டில் இப்படி ஒரு ப்ரொஜெக்ட் செய்யணும்னு சொன்னால் கோஆப்ரேட் கம்பெனி சவுத்தில் இருக்கிற கம்பெனியோ இல்லாட்டி வெளிநாட்டில் இருக்கிற ஒரு கம்பெனியோட சேர்ந்து தான் கண்டிப்பாக வேலை செய்யணும். இப்போ அது இந்த லாபம் என்று சொல்கிற அந்த வருமானம் வந்து உண்மையிலேயே எங்கட இடத்தை விட்டு வெளியில் போக போகுது. இப்போ இதில் வர்ற லாபத்தின் ஒரு பகுதி வந்து எப்படியோ இங்கேயே திரும்ப இருக்க போகுது. அதே நேரம் எம்ப்ளாய்மெண்ட் வந்து இங்கே தான் கொடுக்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகும். அதே நேரம் இங்கே இருந்து எடுத்து கொடுக்காம வெளியில இருந்து அந்த காசு எடுத்து இங்கே கொடுக்கும். அப்போ இதில் இன்வெஸ்ட் பண்ணி இதில் வர ப்ராஃபிட்டை வந்து அவங்க திரும்பியே வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். பண்ணி வேறு இதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அப்படியே போகலாம். அடுத்த வந்து சார் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் வந்து இப்போ ஒரு லேண்ட் ஒன்று வாங்குறேன். அப்போ அந்த லேண்ட் வந்து சார் வந்து இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் பர்பஸுக்கு வாங்குறேன். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அக்ரிமெண்ட்லேயே வாங்குறேன். அந்த அக்ரிமெண்ட் வந்து எவ்வளவு காலத்துக்கு அடிப்பீங்க? லைஃப் லாங் அடிப்பீங்க? நான் எங்களை பொறுத்த வரைக்கும் லைஃப் லாங். ஆனால் நீங்கள் 3 months நோட்டீஸோட வெளியில் போகலாம். எங்களுக்கு அப்படியும் எவ்வளவு ரூம்ஸ் இருக்கோ அவ்வளவுக்கு நாங்கள் பெரிய ஆப்ரேஷன்ஸாக இருக்கும் எங்களுக்கு. ஓகே. நாங்கள் ஆனால் உங்களை கட்டாயப்படுத்த மாட்டோம். நீங்கள் ஒரு 3 மாதம்னா நாங்கள் சில உங்களோட ரூமுக்கு 3 மாதத்துக்குள்ள வேறு புக்கிங்ஸ் வச்சிருப்போம். அதெல்லாம் கிளியர். அதால் 3 மாதத்துக்கு நீங்கள் எங்களோட ஒரு நோட்டீஸ் தந்துட்டீங்கன்னு சொன்னால் வேறு எந்த கண்டிஷனும் இல்லை. 3 மாசத்துல அந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு வந்துடும். இப்பவே உங்களோட தான் ப்ராப்பர்ட்டி. நீங்கள் காசு பே பண்ண டைம்லயே எனக்கு தான் உங்களோட பேருக்கு அது ஜஸ்ட் மெயின்டெனன்ஸ்க்கு தான் உங்களுக்கு. மெயின்டெனன்ஸ்க்கு நீங்க திரும்ப தர்றீங்க. ஆக்சுவலி நாங்கள் உங்களோட ப்ராப்பர்ட்டியை நாங்க திரும்ப எடுத்துக்க அதுல எங்களுக்கு எந்த ஹோல்டும் இருக்காது. அதாவது நாங்க ஒரு லேண்டை வந்து வாங்கிட்டு சும்மா விடுறதை அதை ஒரு மெயின்டெனன்ஸுக்கு கொடுக்குற மூலமா வந்து அதன் மூலமா ரெவென்யூ வரப்போகுது. கரெக்ட். அவ்வளவு விஷயம் தான். உண்மையா அதுதான். இப்ப நீங்கள் எங்களோட காணிக்குள்ள வராங்கன்னு சொன்னா நாங்க உங்களோட காணிக்க வரையில. அது உங்களுக்கு இருப்போம். அது நீங்கள் ஈவன் முதல் நாள்ல இருந்து நீங்கள் எங்கள்கிட்ட காசு கொடுத்து உங்களோட பேருக்கு உறுதி வந்துடும். உங்களோட காணிக்குள்ள நாங்கள் பில்டிங் கட்டி தந்துடுவோம். சரிதான். அதிலும் ஆப்ஷன் வச்சிருக்கிறோம். நீங்கள் ஒரு போர்ஷன் பேமெண்ட் செய்தோடனே உங்களோட பேருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். ஓகே. இப்போ இந்த கட்டடம் கட்டுறதுக்கு ஒரு 4 to 6 months இருந்தானே. அப்போ நீங்கள் அந்த போர்ஷனை நீங்கள் பகுதியாக நாங்கள் கட்ட பே பண்ணலாம். கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பேமெண்ட்டே உடனே தரணும் இல்லை. அப்போ கட்ட பே பண்ணால் நீங்கள் அந்த எவ்வளோ காசு தர்றீங்களோ அவ்வளோத்துக்கான காணியும் அந்த கட்டடம் உங்களோட கைக்கு வந்துடும். அது முடிஞ்ச அப்புறம் நாங்கள் எக்ரிமெண்ட்டை சைன் பண்ண போகிறோம். அப்போ உங்களுக்கு நீங்கள் அந்த டைமில் எக்ரிமெண்ட் சைன் பண்ணாட்டில் அது உங்களோட காணி உங்களோட பேரில் உறுதி இருக்குது. உங்களோட காணிக்கெலாம் கட்டுறோம். நீங்கள் காசு கொடுத்து கட்டியிருக்கிறீங்க. அப்போ நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். இப்போ என்ன உண்மையான பிரச்சனை, நீங்கள் ஒரு காணி துண்டு இப்போ ஒரு 10 காணி ஒன்று எடுத்தாரண்டா ஒரு ஆள் எங்கள்கிட்ட தராமல் மெயின்டைன் பண்ணலாம். ஒரு ஸ்டாஃப் ஒரு கிளீனிங் ஸ்டாஃப் அவர் ஒரு ஆள் வேலைக்கு வச்சு தாராளமாக செய்யலாம். ஒரு காணி என்று சொன்னால் பெரிய யோசனை இருக்காது. அப்போ அவர் சிலர் எப்படின்னு சொன்னால் வச்சிருப்பினோம் எங்களுக்கு தரா வச்சிருக்கக்கூடிய ஆக்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் கூட்டி வச்சுட்டு இருப்பினோம். தாங்கள் வரைக்குள்ள வந்து தங்கிட்டு. ஆனால் அதில் உள்ள ப்ராக்டிக்கல் சிக்கல் என்ன ஆகும்னு சொன்னால் நீங்கள் ஒரு கிழமை வீட்டில் இல்லைன்னா வீடு எப்படி இருக்குமென்னு தெரியும். எல்லாம் தூசி படிஞ்சு இப்போ ஒரு மாதத்துக்கு இல்லாமல் போய் திரும்ப திடீரெண்டு வந்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் டஸ்ட்டாகி போயிருக்கும். அப்போ முதல் நாள் ஆள் அனுப்பி க்ளீன் பண்ணி அப்போ நிறைய பேர்டன்ஸ் இருக்குது. ஆனால் வச்சிருக்கலாம். இப்போ அடுத்தது வந்து சார் வந்து ஒரு முக்கியமான விஷயம், இப்போ நான் ஒரு லேண்ட் வாங்கிட்டேன், நீங்கள் எனக்கு வீடை கட்டி தந்துட்டீங்க, எல்லா பிஸ்னஸ் டீலிங் டன். ஆனால் 2 மாதம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விதமான கஸ்டமர்ஸும் இந்த ரூமுக்கு வரல, பிஸ்னஸ் எதுவும் போகல. ஆனால் அந்த மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் ஒன்று நான் பே பண்ண வேண்டி வருந்தேன். இப்போ உங்களுக்கு நான் அந்த பே பண்ண வேண்டி வருந்தேனே அந்த அதாவது நான் கேட்குறேன்னு சொன்னால் அந்த லொஸ்டன் வரக்குள்ள நாங்களும் பே பண்ணுறதா? இல்லை நீங்கள் இல்லை அப்படிதான் சிம்பிள். நீங்கள் எங்கள்கிட்ட சைன் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் 2 விஷயம். நாங்கள் அதை மெயின்டைன் பண்ணோம், உங்கள்கிட்ட சார்ஜ் பண்ண மாட்டோம். மெயின்டெனன்ஸ் எங்கள்கிட்ட தந்துட்டீங்கன்னு சொன்னால் உங்கள்கிட்ட சார்ஜ் பண்ண மாட்டோம். அப்போ நாங்கள் சும்மா உங்களோட காணியை செலவழிச்சு பராமரித்து கொண்டு இருக்க முடியாது தானே. எஸ். அப்போ எங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் இருக்குது, நாங்கள் பிஸ்னஸ் கொண்டு வருவோம். எஸ். எதுன்னு சொன்னால் எங்களுக்கு ஏற்கனவே கெஸ்ட் வந்து இருக்கணும். கெஸ்ட் இப்போ பாசிக்குடா கொடுத்தோன்னு பர்டிகுலர் பொறுத்த வரைக்கும் எங்களோட கெஸ்ட்டை பாசிக்குடாவில் நிப்பாட்டுறோம். இப்போ எங்களுக்கு மினிமம் ஆக்கள் வரைவினம் எங்களுக்கு தெரியும். எங்களோட மெயின்டெனன்ஸை மேனேஜ் பண்ணுற அளவுக்கு நான் ஆக்களை கொண்டு வந்து அந்த கான்ஃபிடென்ட் இருக்குது. இதெல்லாம் 2வது இன்னொரு ஆப்ஷன் கொடுக்கலாம். நீங்கள் வந்து ஓனர் வந்து வருஷத்தில் 7 நாள் நிற்கிற டைமில் அவர் எலக்ட்ரிசிட்டி பாய்ப்பார், வாட்டர் பாய்ப்பார், பெட்ஷீட் இதெல்லாம் மாற்றணும், லோன்ரி யூசேஜ் வரும், வாஷ்ரூமில் சோப் ஷாம்பு வைக்கணும். இந்த காசு நாங்கள் ஓனர்கிட்ட சார்ஜ் பண்ண மாட்டோம், ஃப்ரீ. அந்த டைமில் அவர் பாவிக்கிறது வருஷத்துக்கு 7 நாள் செய்யலாம். ஏன் அதை சொல்கிறோம்னு சொன்னால் உங்களோட வருஷம் முழுக்க உங்களோட காணியையும் பராமரிச்சு நீங்கள் 7 நாள் வந்திருக்கே உங்களோட செலவுகளையும் பார்த்துட்டு போகிற அளவுக்கு நாங்கள் ஒரு ஐடியா இல்லாட்டில் அதை ஓமன்னு சொல்ல மாட்டோம். உங்களுக்கு ஆக்கள் வெராட்டி கூட இல்லை, உங்களுக்கு ஆக்கள் வெராட்டி நீங்கள் சந்தோஷப்படணும். வீடு அப்படியே இருக்க போது நாங்கள் போய் நீ கேட்க மாட்டோம் நின்று போகிறோம். மற்றபடி செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணுறோம், இதெல்லாம் செய்து ஒரு ஆக்கள் பார்த்து ஒன்று வைக்கணும்னு சொன்னேன். விடமாட்டா சும்மா யாரும் இருக்கீங்களா ஆக்கள் ஓமன்ட்டு அப்படி செய்ய மாட்டேன். எங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் இருக்குது, எங்கள்கிட்ட சோர்ஸ் இருக்குது, ஜெனரேட் பண்ணக்கூடிய
சோர்ஸ் இருக்குதுன்றபடியால மற்றது நாங்கள் ஒருத்தர் கெஸ்ட்டாக கொண்டுறாம இந்த ஸ்விம்மிங் பூல் மெயின்டைன் பண்ணுறதுலே சொத்தளிக்கணும். சரியா? ஸ்விம்மிங் பூல் மெயின்டெனன்ஸ்ன்றது ஈஸி இல்லை. மற்றது ஸ்டாஃப்ஸ் கிச்சன் பட் இப்போ நாங்கள் ஏற்கனவே ரன் பண்ணி கொண்டு ஆல்ரெடி இந்த ப்ராப்பர்ட்டி எங்களுக்கு ரன் பண்ணி கொண்டு இருக்கும். சில லாங் வீக்கெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு ரூம் ஃபுல்லி புக்ட். நாங்களே திருப்பி அனுப்புகிறோம். அப்போ எங்களுக்கு ஓரளவுக்கு ட்ரெண்ட் தெரியும். மற்றது இப்போ இந்த மினிமம் ஃபெசிலிட்டி இப்போ இருக்கிற மினிமம் ஃபெசிலிட்டி நாங்கள் சொன்ன மாதிரி ஜிம் ஸ்விம்மிங் பூல் இதுகள் எல்லாம் கொண்டு வந்துட்டோம்னு சொன்னால் தேவையானாக்கள் நிறைய வருது. அதே மாதிரி சார் வந்து அடுத்து இப்போ அந்த வீட்டில் ஒரு டேமேஜாக இருக்கலாம், இல்லைன்னு சொன்னால் ஒரு இயற்கையானவங்க ஏதோ வந்தாலும் அது இன்சூரன்ஸ் கிளைம் அதுக்கு வந்து இன்சூரன்ஸ் பே பண்ண வேண்டி இருக்கும். அது இன்சூரன்ஸுக்கு. மற்றது சின்ன சின்ன சேஞ்சஸ் ஒரு பல்ப் சுட்டு போச்சு அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கணும். மெயின்டெனன்ஸுக்கு வர்ற ரிப்பேர்ஸ் மெயின்டெனன்ஸ் அண்ட் ரிப்பேர்ஸ் வந்து அந்த அக்ரிமெண்ட்ல அது இருக்கும். ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் ஓகே அதுகள் எல்லாம் இப்போ நீங்கள் அடிஷனலாக பே பண்ண முடியும். அதுக்கும் நாங்கள் ப்ராமிஸ் பண்ணுறோம் உங்களுக்கு வர்ற வருமானத்துலேருந்து. அது ஆக்சுவலி என்ன சொல்கிறேன்னா நாங்கள் அதை செய்து போட்டு உங்களோட காய்ச்சி உங்களோட அக்ரிமெண்ட் உங்களோட ரிட்டன் அப்ரூவல் எடுத்துக்கொண்டு அந்த சேஞ்ச் அந்த டெவலப்மெண்ட்டை செய்து போட்டு உங்களுக்கு தர்ற காசுலாம் கழிப்போம். ஏண்டா அதுவும் நாங்கள் உங்கள்கிட்ட இருந்து காசு வேண்ட மாட்டோம் பேருந்து. அதான் செல்ஃப் சஸ்டைனபிலிட்டி என்ற ஒரு வார்த்தை. அதாவது அந்த இன்கம்லேயே ஃபர்தர் டெவலப்மெண்ட். நீங்கள் ஒரு இது சொல்றீங்க எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பொக்கட்டால பே பண்ணது நீங்களே சில வேலை சொல்லுவீங்க இதில் எப்படி ஒன்று செய்தாங்க நாங்கள் ஒருக்கா பார்த்துட்டு ஓகே இது ஃபீஸிபிள்னு சொல்லிட்டோம்னா இது நாங்கள் செய்கிறோம் இதுக்கு விழா முடியும் நீங்கள் அக்ரி பண்ணிட்டீங்கன்னா மாதம் மாதம் நாங்கள் கழிப்போம். ஒரே அடியாக கூட கழிக்கணும் வந்து இல்லாட்டி நீங்கள் சொல்லுங்கள் இல்லை முதல் வர்ற 2 months இன்கம்ல அது ஃபுல்லாக கழிச்சு விட்ருங்க. 2 months அது எங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங். பட் ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் வந்து ஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட் வந்து நீங்கள் எல்லாம் பே பண்ணணும். மெயின்டெனன்ஸ் அண்ட் ரிப்பேர்ன்ற கேட்டகரியில் வர்ற விஷயங்கள் வந்து கம்பெனி செய்து கொள்ளும். அதாவது நீங்கள் ஒரு வீட்டை ரெண்ட்டுக்கு கொடுத்தால் இருக்கிறவர் என்னென்ன செய்யணும் ஓனர் என்னென்ன செய்யணும்ன்ற அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அது வந்து அந்த மெயின்டெனன்ஸ் அக்ரிமெண்ட்டில் நாங்கள் சைன் பண்ணி அடுத்து வந்து சார் வந்து இப்போ ஒவ்வொரு நாளும் இந்த இதுக்கு வந்து எவ்வளோ இன்கம் வருதுன்னு சொல்லி நான் அந்த வெப்சைட் மூலமாக பார்த்துக்கொள்ளலாம். உங்களோட லொகினுக்கு போனீங்கன்னு சொன்னால் இவ்வளோ இப்போ இந்த மாதத்தில் இந்த தேதி வரைக்கும் 10ஆம் தேதினா 10ஆம் தேதி வரைக்கும் என்னென்ன புக்கிங்ஸ் வந்திருக்கு அதுக்கு என்னென்ன சார்ஜஸ் வந்துருக்குது அதுக்கு நீங்கள் புக் பண்ணினதுக்கு 60%, நாங்கள் புக் பண்ணதுக்கு 40%ன்றது இன்கம் இவ்வளவு இருக்குது. இது வரைக்கும் வேறு என்னென்ன புக் பண்ணியிருக்கு நாங்கள் வேறு ப்ரீ புக்கிங்ஸ் எடுப்போம் தானே அப்போ அது புக் பண்ணியிருக்கோம்னா என்னென்ன புக் பண்ணியிருக்குது புக் பண்ணின்றது தெரியும். இப்போ நீங்கள் புக் பண்ணிக்கல நீங்கள் உங்களோட பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களோட ரூம் செலவில் நாங்கள் புக் பண்ணியிருக்கோம். நீங்கள் 10ஆம் தேதி இருந்தோண்டு 12ஆம் தேதியானுக்கு ரூம் புக் பண்ண போகிறீங்களோ ஆல்ரெடி புக் பண்ணியிருக்கோம். அப்போ உங்களுக்கு ஆப்ஷன் சொல்லும் நீங்கள் இன்னொரு ரூமை புக் பண்ணலாம் இன்னொரு கொட்டேஜை புக் பண்ணலாம். அப்போ உங்களோட கொட்டேஜில் எங்களோட புக்கிங்கால் 40% வந்துடும். நீங்கள் புக் பண்ணுறதுல 20% இருக்குது தானே மார்க்கெட்டிங் அது வந்துடும். எகைன் உங்களுக்கு 60% வந்துடும். இப்போ அனபடியால் நீங்கள் ஒரு கெஸ்ட்டை கொண்டு வந்தால் உங்களுக்கு 60% உங்களுக்கு அந்த ரெவென்யூ கன்ஃபார்ம். உங்களோட ரூமே இல்லாட்டி கூட அன்றைக்கு வேறு ஒரு புக்கிங்ஸ் வந்துட்டுது சிலர் கேட்பினா பக்கத்தில் 2 கொட்டேஜ் வேணுமென்று கேட்பினா அப்போ உங்களோட போயிடும். ஆனால் நீங்கள் அனுப்புகிற கெஸ்ட்டை நாங்கள் 3வது இடத்துல ஏதோ ஒரு இடத்துல நாங்கள் போட்டால் அந்த 20% உங்களுக்கு வரும். அகெயின் உங்களுக்கு 60% நீங்கள் கொண்டு வர கெஸ்ட்டுக்கு வரும். அதில் பார்த்துக்கொள்ளலாம். ஓகே 25ஆம் தேதி பற்றி நீங்கள் வேறோ இப்படி ஆப்ஷன்ஸ் வரும். சிலர் என்ன செய்யணும்னு சொன்னால் ஓகே இல்லை எங்கள் ஃப்ரெண்ட் தான் நீங்கள் உங்களோட மெயின்டெனன்ஸை மட்டுமே அவர்கிட்ட சார்ஜ் பண்ணுங்கன்னு சொல்லி எங்களுக்கு வர 60% வேணாம்னு சொல்லி அதை கழிங்க அதை தண்டி கொண்டு சார்ஜ் பண்ணவே இல்லாட்டில் சார்ஜ் பண்ணி கொண்டு இல்லாட்டி நீங்கள் 10% டிஸ்கவுண்ட் கொடுங்கன்னு சொல்லலாம். உங்களுக்கு பவர் இருக்குது நீங்கள் ஒரு கெஸ்ட் அனுப்புறீங்கன்னா டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ் மார்க் பண்ணலாம். 60% வரைக்கும் மார்க் பண்ண விடும். ஏன்னா 40% அப்படியே மெயின்டெனன்ஸ் போயிருக்கு. ஆமாம் இப்போ 60% வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் மார்க் பண்ண விடும். அப்போ நாங்கள் பில் பண்ணிக்கலாம். அது மட்டும் பில் நீங்கள் 50% சார்ஜ் பண்ணுங்கன்னு சொன்னால் நாங்கள் 50% சார்ஜ் பண்ணிட்டு 40% மெயின்டெனன்ஸ் 10% உங்களுக்கு காட்டும். அது நீங்கள் அந்த கெஸ்ட்டை புக் பண்ணிக்கல சொன்னால் நாங்கள் சொல்லிடுவோம். இப்படி நீங்கள் புக் பண்ணி எங்களுக்கு புக்கிங் ஆர்டர் வந்தோடனே நாங்கள் அடிச்சு கேட்போம். இப்போ நாங்கள் புக் பண்ணியிருக்கிறீங்க இப்போ உங்களுக்கு இவர் சொல்லியிருக்கிறார் 50% ஆஃப் கொடுக்க சொல்லி இவ்வளவுதான் சார்ஜ் அண்டா நாங்கள் 10% மட்டும்தான் உங்களுக்கு தருவோம். உண்மையாகவே சார் சொன்னதுக்கு பிறகு உண்மையாகவே நானும் ஒரு கொஞ்சம் டவுட்ஸ் வந்து எனக்கு இருந்தது. சார்கிட்ட காய்ச்ச பிறகு நிறைய விஷயங்களே எனக்கு டவுட் வந்து உண்மையாகவே கிளியர் ஆகிடுச்சு. என்னென்னு சொன்னால் உண்மையாக உங்களோட கையில் ஒரு எக்ஸ்ட்ரா காசு வந்து இருக்கும், அதாவது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருப்பீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்களாகவே போயிட்டு தனியாக ஒரு ஹோட்டல் வந்து மேக் பண்ணி சார் சொல்கிற விஷயத்த எல்லாத்தையும் ஒரு மனுஷனால செய்யலாது. எல்லாருமே சேர்ந்தால் தான் இந்த இருக்கிற பெரிய ஒரு பிஸ்னஸை வந்து செஞ்சுட்டு போகலாம். அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் போய் களத்தில் போய் இறங்கி வீடை கட்டி அது சரியாக கட்டுப்படுதா ரைட் ஓகே ரைட் அப்படி தான் விடுங்க கட்டி தான் முடிஞ்சு அதுக்கு பிறகு கஸ்டமர் எடுக்கிறன்றது பெரிய ஒரு சவால்.
ஏண்டா எனக்கு தெரியும் இந்த மார்க்கெட்டிங் இதுக்குள்ள இருக்கிறதுனால கஸ்டமர் பேஸை வந்து பிடிச்சி அதை வந்து ஒவ்வொரு நாளும் ப்ராஃபிட்டா வந்து மாத்தி கொண்டு போறேன்றது பெரிய சவால். என்ன அடுத்தது நிறைய நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்கு. இப்ப நீங்கள் உங்களோட கெஸ்ட் ஹவுஸ் சொன்னால் சிலர் ஃப்ரெண்ட்ஸ் கேட்க நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். அது ஓகே, ஒரு ஒரு ரீசனபிள். அதான் நான் அந்த டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் சரி ஓகே அதுங்கிறத நான் அங்கே வைக்கலாம் பே பண்ணணும். 30% வரைக்கும் டிஸ்கவுண்ட் தரலாம்னா உங்களுக்கும் இன்னொரு அடிஷனல் 30% கிடைக்கும். நீங்களே கட்டினா நீங்களே மெயின்டைன் பண்ணுவீங்களா இருந்தா ஒரு ஃப்ரெண்ட் வந்துருக்கேங்களா நீங்க சார்ஜ் பண்ணலாம், இல்லை சொந்தக்கார் வந்துருக்கேங்க சார்ஜ் பண்ணலான்னு லாபம் தான் இல்லையாண்டு இல்லை. அதுக்கு லேபர் பே பண்ணணும், நீங்கள் எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணணும், போட்டு எல்லாம் பே பண்ணுறதும் கஷுவலாக போயிடும். இது அந்த தேவை இல்லை. நீங்கள் ப்ராஃபிட் மேக் பண்ணணும், கோஸ்டெல்லாம் கவனம் தானே. இந்த சிஸ்டத்துக்கு வந்தால் இன்னும் ஈஸி. மற்றது உங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு 4 பேர் இருந்தாலும் ஒரு ஈவன் உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டால் வாராருண்டா கூட நீங்கள் ஒரு ஹோட்டல் வச்சுருந்தா இந்த ஃபெசிலிட்டிஸும் இருக்காது. கடைசி வந்து இருக்காது. அப்போ அவர் உங்கள்கிட்ட நிற்க மாட்டேன். இல்லை ஸ்விம்மிங் பூல் சின்ன ஃபேமிலியோட வாழ்ந்த ஸ்விம்மிங் பூல் இருந்தால் நல்லா இருக்கும். உங்களோட ரூம்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும், ஸ்விம்மிங் பூல் தனியாக கட்டி, அதாவது எந்த விதமான குறையும் இல்லாமல் 5 ஸ்டார் ஹோட்டல் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னே. அதாவது மட்டக்களப்பை பொறுத்தவரையில் வாழைச்சேனையில் மட்டும்தான் இருக்குது, பாசிக்குடால மட்டும்தான் 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்குது. அப்படி ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் வந்து மட்டக்களப்பில் இல்லை இங்கே. ரைட். அப்போ அப்படி ஒரு ஹோட்டல்னு சொன்ன 5 ஸ்டார் ஹோட்டல்னா என்ன, எல்லா வசதிகளும் வந்து இங்கேயே வந்து இருக்குது. உண்மையாக இந்த ப்ராப்பர்ட்டி நாங்கள் ஒரிஜினலாக நாங்கள் டெவலப் பண்ணல. இப்போ இருக்கிற இந்த 10 ரூம்ஸோட இந்த ரெஸ்டாரண்ட் கிச்சன் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து வேறையாக்கெல்லாம் டெவலப் பண்ணவேன். அவையால் உண்மை அதில் கட்டினதுக்கு ரீசனே வந்து அவர் அடிக்கடி இங்கே மெட்டகளோ வர வேண்டிய தேவை இருந்தது. அந்த டைமில் ப்ராப்பரான அக்கமடேஷன் இல்லையன்ற ஒரு தேவை இருந்தபடியால் கொஞ்சம் ப்ராப்பரானது தாண்டி ஃபியூ தான் இருந்தது. அப்போ அந்த டைமில் ஃபுல்லாக இப்போ நான் சொன்ன மாதிரி லாங் வீக்கெண்ட்ஸ் வந்தால் ஃபுல்லாக இருக்கும், காணாது. மெட்டகளோக்கும் காணாது. எனக்கு தெரியுது நான் 2019 இங்கே ஃபர்ஸ்ட்டாக வேறு ஒரு பிஸ்னஸ் விஷயமா இங்கே வந்த இடத்துல நான் பாசிக்குடாவில் வர வழியில் இங்கே மீட்டிங் பாசிக்குடா ரூம் போட்டு நான் அங்கே போய் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு இங்கே வந்து மீட்டிங் முடிச்சுட்டு போய் அங்கே தங்கிட்டு திரும்ப அடுத்த நாள் காலம் திரும்ப இங்கே வந்து 35 கிலோமீட்டர் இங்கே வரலன்னு சொன்னாங்க. டவுனுக்கு வரவே பாசிக்குடாலேருந்து நான் நினைக்கிறேன் 32-33 கிலோமீட்டர் வரும். அவ்வளோ தூரம் தேவையில்லாமல் ட்ராவல் பண்ணேன். ஒன்றும் இல்லை, அங்கே போய் இதாக படுத்துட்டு காலம் எழும்பி வந்து திரும்ப இங்கே மீட்டிங் முடிச்சுட்டு திரும்ப ஜெஃப்னா வரணும், திரும்ப பாசிக்குடா தான் போயிருப்பீங்க. ஒருக்கா வந்து இங்கே நின்று போகாமல் போய் வந்தேன்னு சொல்லி 2-3 தேவையில்லாத ட்ராவலிங் அதில் இருக்குன்னு சொன்னால் ரொம்ப போய் ரிஃப்ரெஷ் ஆக வேண்டிய தேவை இருக்கும். அப்படி ஒரு மீட்டிங் இடையில ஒரு டைம் இருந்தாலும் போயிட்டு வர 1.5 மணி நேரம் வரும். அப்போ அங்கே ரிஃப்ரெஷ் ஆகிறதுக்கு ஒரு டைம் கட்டிங்கன்னா 2 மணி நேரம் கேப் இருந்தால் தான் போயிட்டு வரலாம். அது தேவையில்லாமல் தெருவில் நிற்கணும். அதால் அது அப்படியே ஒரு தேவை வேண்டாது. பிஸ்னஸ் க்ரௌட் வரைக்குள்ள அந்த அளவுக்கு ரிச்சாக நம்பர் ஆஃப் ரூம்ஸ் இல்லை இது வரைக்கும். அப்போ இந்த நீடுன்றது சாதாரணமான தேவை இருக்கிறது. அப்போ அதால் நாங்கள் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக உடனடியாக ரூம்ஸையும் காட்டி நீங்கள் உடனடியாக இன்வெஸ்ட் பண்ணி 6 மாதத்தில் உங்களுக்கான ரெவன்யூ வரத்தணும். 6 மாதம் சரியா? அந்த 6 மாதம் முடியும். 7வது மாதத்துல இருந்து 6 மாதம் வேர்ஸ்ட் கேஸ் தான் சொல்லுவோம். நாங்கள் 4 மந்த்ஸில் முடிச்சிடுவோம். நாங்கள் அதாவது வந்து சார் வந்து இப்போ நான் வந்து பை பண்ணுறேன், ஆனால் எனக்கு பக்கத்தில் உள்ள லேண்ட் பில் படலை, அதுக்கு பக்கத்தில் உள்ள லேண்ட் பில் படலை, அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணி கொண்டிருக்கோம். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணல சொல்ல மாட்டேன். ஒன்றும் இந்த இல்லைன்னு சொன்னால் ஆல்ரெடி எங்கள்கிட்ட ரன்னிங் ப்ராப்பர்ட்டி இருக்குது. நீங்கள் கொடுத்து எங்களுக்கு ஒரு ரூம் கட்டி முடிஞ்சாலும் பிஸ்னஸ் அந்த ரூமுக்கு கெஸ்ட் கொடுப்போம். இந்த அதுதான் நம்மளா கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவேன். நான் இந்த மாதம் ஒரு ஆள் பர்ச்சேஸ் பண்ணாரா இருந்தால் ஆகஸ்ட்டில் அவருக்கு நாங்கள் ரெவன்யூ கொடுப்பீங்க. பிப்ரவரியில் இருக்கிறோம். இப்போ இந்த மாதம் பர்ச்சேஸ் பண்ணுற ஆள் இப்போ இதை வந்து உண்மையாகவே எவ்வளோன்னு சொல்லி தீர்மானிக்கல, எவ்வளோ ரெவன்யூ வரும்னு சொல்லி இருந்தாலும் ஒரு அண்ணளவு எவ்வளோ இல்லை அது நாங்கள் ப்ரொமிஸ் பண்ணுறதில்ல. இப்போ அது வந்து அது ப்ரொமிஸ் பண்ணிட்டோம்னு சொன்னால் அது இவ்வளோ சொன்னீங்க இவ்வளோ வரல. அது சில சீசனுக்கு வந்து நிறைய வரும். அப்பெல்லாம் கேட்க மாட்டேன். நீங்கள் 5 ரூபா சொன்னீங்கள் எங்களுக்கு 20 ரூபா வந்திருக்குன்னு சொல்லி சந்தோஷப்பட மாட்டேன். சரிதானே? ஒரு மாசத்துல 4 ரூபா வந்து நீங்கள் 5 ரூபா சொன்னீங்கள் என்னன்னு சொல்லி வந்து கேட்பேன். மற்றது இப்போ இது ஒரு தனியாக உங்களுக்கு ஒரு உழவு இதுன்னு சொன்னா நீங்கள் அப்படி ஃபிக்ஸ்டா இதெல்லாம் வேணும்னு சொன்னால் கொஞ்சத்தோட பேங்க்ல போட்டு வந்துடும். பொறுத்தவரையில ஏறும் இறங்கும் எல்லாரும். இது ஒன்று பழுது அரசாமான இல்லை, பெரிஷபிள் பிஸ்னஸ் இல்லை. இது அப்படியே இருக்கும். லேண்ட் வேல்யூ நீங்கள் இந்த மாதம் எனக்கு சும்மா ஒரு கதை இருக்கலாம், அப்படி கடைசி வந்து ஒரு மாதம் இருக்க போகிறதில்ல, ஒரு ஒன்றும் வரையில்லைன்னு நீங்கள் ஃபீல் பண்ணினா கூட அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இருக்கவங்களோட லேண்ட் வேல்யூ அடுத்த மாதம் இருக்க லேண்ட் வேல்யூ கூடியுது. அப்போ இது ஒன்று வந்திருக்கு. ரைட். நீங்கள் சும்மா இருக்கவே
மற்றது ஒரு வருஷத்துல மினிமம் நீங்கள் ஒரு ஹோட்டல் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட்ல ஒரு ஹோட்டல்ல போயிருந்து எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? 7 நாள் நீங்கள் ஃப்ரீயா தங்கிட்டு போறீங்க. ஃப்ரீயா இருக்கு. 5 ஸ்டார் ஹோட்டல்ல அது. ஆமா. மற்றது சிம்பிள். இப்போ உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்குற அளவு கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு ஆளுக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு ஆளை இங்க கெஸ்ட் அனுப்புற அளவு கெப்பாசிட்டி இருக்கா நினைக்கிறீங்க? மேபி கண்டெக்ட் இருக்கு. அப்படி கண்டிப்பா இருக்கு. நீங்களே ஒரு மாசத்துக்கு ஒரு சர்டன் டேஸ் வந்து நீங்களே கூட ரூமை புக் பண்ணிடுங்க. அது மாதிரி சில வேளை வீக்கெண்ட்ஸ் லாங் வீக்கெண்ட்ஸ் இல்லாட்டி 10 ரூம் நீங்களே புக் பண்ணிடுங்க. பக்கத்து அதே மாதிரி பக்கத்து காணிக்காரர் மேபி உங்களோட கூட கண்டாக்ட்ஸ் இருந்தா அவர் ஒரு 4 நாள் உங்களுக்கு ஆக்சுவலா வந்து கொண்டு இருக்கும். நாங்கள் சும்மா இருந்தாலே சொல்றோம். இதுல 75 ரூம் இருக்குன்னா 75 பேரும் ஏதோ ஒரு கெப்பாசிட்டியில இருக்காங்க. இவ்வளவு இன்வெஸ்ட் பண்றதுக்கு கெப்பாசிட்டி இருக்கிற 75 பேரும் நெட்வொர்க்ஸோட இதோடும் பர்டிகுலரோடும் அந்த கனெக்ஷன் இருக்கிறாங்கல்ல. சும்மா அங்கே ஒரு மூலம் பர்டிகுலர்னால என்னென்னு தெரியாதனால இங்கே இன்வெஸ்ட் பண்ண போறது இல்லை. ஈவன் கொழும்புல இருந்து இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, யாழ்ப்பாணத்துல இருந்து இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, மன்னார்ல இருந்து இன்வெஸ்ட் பண்ணாலும் எங்கே இருந்து இன்வெஸ்ட் பண்ணினாலும் அவருக்கு ஏதோ ஒரு சின்ன கனெக்ஷன் இருந்தாலும் இருக்கும். எங்களுக்கு இதுல ஒரு லோட் புக் பண்ணிட்டு போயிருக்கோம். அந்த எக்ஸிபிஷன்ல வந்து புக் பண்ணிட்டு போயிருக்கோம். முல்லைத்தீவுல ஒரு இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ற கம்பெனி ஒன்று வச்சுக்கிறார். அவர் உண்மையா அவர் என் ஃப்ரெண்ட், எனக்கு முதல்ல தெரியும். ஆனால் அவர் பர்டிகுலர் இந்த எக்ஸிபிஷன் பார்க்க வந்து வந்த இடத்துல என்ன வந்தா தான் இங்க வந்து 2 நாள் தங்கிட்டு ரோ மெட்டீரியல்ஸ் சிலதுக்கு இங்க வேண்ட வர்றாரு. சரி, தானே வந்து நிக்கிறேன் நான் நண்பாச்சேன். சரி, தனக்கு பாவிச்சாலே பரவாயில்லைன்ற மாதிரி என்ன உடனே புக் பண்ணிட்டு போனேன். உடனே புக் பண்ணிட்டு போனேன். அதில் எக்ஸிபிஷன்ல வச்சு புக் பண்ணிட்டு போனேன். சரி, அட்வான்ஸ் வந்துட்டு போயிட்டு. ஆமாம், வெரி குட். ஆக்சுவலி நாங்கள் சொன்னா நம்ப மாட்டீங்க, நாங்கள் எக்ஸிபிஷன்ல வச்சு 10,000 அட்வான்ஸோட புக் பண்ணாங்க. ஆனால் என்ன சொல்றோம்னு சொன்னா 10 இப்பவும் அது அப்ளிகபிள். 10,000 நீங்க இடத்தை பிளாக் பண்ணலாம். ஆனா நீங்க கண்டிப்பா வேண்டாடி அது திருப்பி தர மாட்டோம். ஆனால் நோ ரிட்டர்ன். 1 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் பே பண்ணி புக் பண்ணினீங்கன்னு சொன்னால் நீங்கள் வேண்டே இல்லைன்னு சொன்னா நாங்கள் அப்படியே ரீஃபண்ட் பண்ணுவோம். அப்படியே ரீஃபண்ட் பண்ணுவோம். ஆனா அது புக்கிங்ல இருக்கு. ஒரு 1 or 2 months வரைக்கும் அந்த லோட் பிளாக் பண்ணி வச்சிருக்கோம். வேற யாருக்கும் கொடுக்க மாட்டோம். அப்போ வேற யாரும் வந்து கேட்டாலும் உங்களோட ரீகன்ஃபார்ம் பண்ணுவோம். இல்லை எனக்கு கொஞ்சம் டைம் தாங்க. ஓகே, இல்லாட்டி நாங்களே சொல்லுவோம் நீங்கள் எத்தனையாம் தேதிகளை கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே அப்படின்னு சொன்னால் இல்லையென்றா நாங்கள் வேற யாரும் கொடுக்க உங்களோட காசை உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ரிஃபண்ட் பண்ணிடுவோம். இல்லை நீங்கள் இப்போ இந்த இடத்த ஃபர்தராக ஓகே நாங்கள் ப்ராசஸ் பண்ணுவோம் கொண்டு வந்தால் ப்ராசஸ். ஆனால் 10,000 கட்டி புக் பண்ணினா நீங்கள் இல்லை எனக்கு வேணாம்னு சொன்னீங்கன்னு சொன்னார் வேணாம்னு சொன்னால் அந்த காசும் கிடைக்காது. என்ன சொன்னால் எங்களுக்கு அவ்வளோ நாளும் பிளாக் பண்ணி வச்சிருக்கோம், டாக்குமெண்டேஷன் ஒர்க் இருக்கும், இது அதுன்னு சொல்லி. அப்போ அதால அது அந்த அப்படியே நடந்துருக்கு சார். அடுத்த விஷயம் வந்து சார் வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு வந்து நிறைய டவுட் வந்து கிளியர் ஆகிருக்கும். நிறைய பேர் வந்து இப்போ உங்கள்கிட்ட வந்து இந்த இருக்கிற லேண்ட் வந்து பை பண்ணணும்னு சொல்லி நினைப்பாங்க. ரைட், ஓகே, அப்போ இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்கா, நான் வந்து பை பண்ண போகிறேன், அப்போ எனக்கு இருக்கிற டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆகிட்டு சொல்லி நிறைய பேர் ஆசையில் இருப்பாங்க. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு கூட கால் பண்ணி காய்க்கலாம். அப்படியான ஆட்களுக்கு வந்து நீங்கள் ஒரு சின்ன ஒரு ஆஃபர் ஏதாவது வந்து கொடுப்பீங்களா? இப்போ அதாவது நம்ம டேட்டையும் சொல்லிடுவோம். 1 மாசத்துக்குள்ள ஜஸ்ட் ஒரு 30 நாட்களுக்குள்ள தான் இந்த ஆஃபர் வந்து இருக்கும் சார். ஓகே, இன்றைக்கு நான் நினைக்கிறேன் இன்றைக்கு 25ஆம் தேதி பிப்ரவரி 25ஆம் தேதி காய்ச்சி கொண்டிருக்கலாம். நான் நீங்கள் இது எனக்கு கட்டாயம் சொல்லணும். இல்லை நீங்கள் இன்டர்வியூ சொல்லலைன்றதால நான் ப்ரிப்பேர்ல இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஓகே, எங்களுக்கு இன்றைக்கு 25ன்னு சொன்னால் 10ஆம் தேதிக்குள்ள இந்த சொன்ன 2 அட்வான்ஸ் ஸ்கீமும் புக் பண்ணேன்னு சொன்னால் நாங்கள் அங்கே புக் பண்ணாங்களுக்கு 5 lakhs டிஸ்கவுண்ட் கொடுத்தனாங்க. அப்போ அந்த டிஸ்கவுண்ட் கொடுக்கல. சரிதானே? இந்த 15 நாள் அதாவது 10ஆம் தேதிக்குள்ள புக் பண்ணினா 3 லட்சம் ரூபா டிஸ்கவுண்ட். 3 லட்சம் டிஸ்கவுண்ட். 3 வர்ற 25ஆம் தேதிக்குள்ள புக் பண்ணினா 2 லட்சம் ரூபா டிஸ்கவுண்ட். இந்த ஒரு மாசத்தை பாதியாக பிரிக்கலாம். ஒரு மாசத்தை பாதியாக பிரிக்கலாம் சொல்றீங்க. அதுல இந்த 10ஆம் தேதிக்குள்ள 10,000 1 லட்சம் அவன் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி புக் பண்ணலாம். அட்வான்ஸ் வந்து புக் பண்ணினால் நாங்கள் அதில் 3 லட்சம் ரூபா டிஸ்கவுண்ட் கொடுப்போம். 3 லட்சம் 10ஆம் தேதி 10,000 ரூபா புக் பண்ணினா வேண்டாட்டி காசு இல்லை. 1 லட்சம் வேண்டாம் இல்லைன்னு முடிவு எடுத்துட்டாருன்னா நாங்கள் திருப்பி ரிட்டர்ன் பண்ணுவோம். அது மாதிரி இந்த வர்ற மார்ச் 25ஆம் தேதிக்குள்ள பே பண்ணி புக் பண்ணினோம்னு சொன்னால் 2 லட்சம் ரூபா 2 லட்சம். சரி, அது நீங்க கேட்டபடியால அந்த என்னன்னு சொன்னா எங்களுடைய வியூவர்ஸுக்கு கட்டாயம் வந்து அந்த டிஸ்கவுண்ட் கொடுக்கணும். எங்களுடைய வீடியோ பார்த்து நிறைய பேர் உங்களுக்கு கால் பண்ணலாம், அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம். என்ன செய்யுங்கன்னா அவைக்கு சொல்லுங்க வீடியோ வெட்டி பாய்ஸ் இந்த வீடியோ பார்த்துறாங்க என்று சொன்னாதான் அந்த ஆஃபர் வேலி.
அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தனாங்கன்னு சொல்லி நீங்கள் வந்து சர்ட்டை அதாவது பேடி பஸ் யூடியூப் சேனலில் பார்த்து இந்த இதை வந்து பார்த்துனாங்கன்னு சொல்லி சர்ட்டை சொல்லக்குள்ள இந்த இருக்கிற ஆஃபர் வந்து தருவாங்க. அடுத்தது திரும்பவும் சார் வந்து ஸ்டார்டிங்கில் சொன்ன விஷயம், இந்த இருக்கிற வீடியோ ஒரு வருஷத்துக்கு பிறகு பார்க்கலாம், 6 மாசத்துக்கு பிறகு பார்க்கலாம். அப்ப இந்த பிரைஸே இருக்காது, டிஸ்கவுண்ட் மட்டும் இல்ல பிரைஸே இருக்காதுன்றது இந்த பிரைஸ் தரவன்னு சொல்லி சண்டை பிடிக்க 1 கோடி 1.5 கோடி அந்த பிரைஸ் இருக்கு. அது ஒரு 3 கோடி 4 கோடிக்கும் போகலாம். ரைட். அப்ப வேற இருக்கா சார்? இல்லையா நினைக்கிறேன். வேற ஏதாவது இண்டிவிஜுவல்ஸா சில டவுட்ஸ் வரலாம். நான் நினைக்கிறேன் நீங்கள் எல்லாம் இப்ப காணி வேண்ட ஐடியால இருந்தோண்டு கேள்வி கேட்டுருக்கீங்க நினைக்கிறேன். எல்லா கேள்வியும் கேட்டுட்டீங்க. பட் சிலருக்கு சில வித்தியாசமான ஐடியாஸ் வரும். வேற ஏதாவது பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துக்கும் வேற எங்கேயாலும் அதெல்லாம் வச்சு கொண்டு கேள்விகள் கேட்பீங்க. இப்படி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போய் அவங்க வேற சில இடங்கள்ல வெங்கடையாக்கள்ல உள்ள பெரிய பிரச்சனை ஏமாத்துறவர் வந்து சோடிச்சு ஏமாத்துவார். ஜெனியூனா செய்யல நாங்கள் அவ்வளவு கேர்ஃப்ரீயா இருப்போம். ஒவ்வொரு பம்மத்து காட்ட மாட்டோம். இப்படிதான் என்ன சொன்னா நாங்களுக்கு தெரியும் ஜெனியூனா இருக்கிறோம்னு சொல்லி. அப்ப அதால வேற சில இடங்கள்ல இருந்து ஓகே இப்படியா இண்டிவிஜுவலா கேட்டுக்கொள்ளலாம். இருக்கும் நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ். இப்போ ஈவன் நானே ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ண போய்க்க சம்பந்தமே இல்லாம தான் ஒன்று யோசனைக்கு வரும், சொல்ல முடியும். அப்ப இண்டிவிஜுவலா இருக்கிறார்கள் நீங்கள் ஒவ்வொரு பேர்ற காசு மேனே அவங்களுக்கு தோண்டி வரலாம். அதுக்கு கிளியர் பண்றதுக்கு சார் வந்து இருக்குது. நீங்க அவருடைய கால் பண்ணி காய்ச்சி கொள்ளலாம். இந்த கீழே இருக்கிற ஃபோன் நம்பர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சார் டைரக்ட் நம்பர். நீங்க சாருக்கு வந்து மூலமாக நார்மல் ஃபோனுக்கு கால் பண்ணலாம். அடுத்து 24 மணி நேரம் நீங்க கால் பண்ணி கொள்ளலாம் தாராளமா. டச்லாம் நான் ஆன்சர் பண்ணாட்டில் நான் திரும்ப எடுப்பேன், இல்லாட்டி மெசேஜ் போடுவேன், கால் பேக் வந்து பண்ணுவேன். அப்போ இதை தவிர வந்து வேறு கொஸ்டின் வந்து இருக்கான்னு நினைக்கிறேன். நிறைய கொஸ்டின் வந்து கேட்டுட்டேன். சார் டைமையும் வந்து எங்களுக்காக வந்து ஒதுக்கி இந்த நேரத்தை வந்து தந்ததுக்கு பெரிய ஒரு நன்றி சாருக்கு வந்து சொல்லிக்கொண்டு ரைட். அப்போ உங்களுடைய ஃப்யூச்சர் வந்து நல்லா இருக்கிறதுக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் வந்து பெருகி போகிறதுக்கும் என்னுடைய பேடி பஸ் யூடியூப் சேனல் சார்பாக பெரிய ஒரு நன்றியை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையாகவே இது ஒரு நல்ல ஒரு ஐடியா. இதை வந்து விட்டுறாதீங்க. இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு அப்படியே போயிடாதீங்க. கட்டாயம் இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இல்லைன்னு சொன்னால் உங்களோட ஃபேமிலியில் வந்து யாராவது ஒரு ஆள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், ஏர்ன் பண்ணணும் என்று சொல்லி ஐடியாவில் இருப்பாங்க. இல்லைன்னு சொன்னால் அவங்களோட ஃபாரினில் வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்கும், உங்களுக்கு ரிலேட்டிவ் யாராவது இருக்கும், அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ அவங்க ஷேர் பண்ணுற ஊடாக வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இந்த வீடியோ ஊடாக வரலாம். ஏன்னா இப்படி செய்யலாம்னு சொல்லி எக்ஸ்பீரியன்ஸ் வரும். அடுத்து வந்து நீங்கள் பை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்து வந்து நீங்கள் இந்த என்ன சொல்கிறது, இதே ஒரு பிஸ்னஸ் ஃபுல்லாகவே பிஸ்னஸாகவே பாருங்கள். சாரோட கதைக்குள்ளே மோர் தென் டீட்டெயில், அதாவது நீங்கள் இந்த லேண்டை வந்து நீங்களே ஒரு புரோக்கர் மாதிரி நீங்களும் அந்த அது மட்டும் இல்லாமல் இந்த டைம் ஷேர்ன்ற ஒரு கன்செப்டும் இருக்காது. எக்ஸாக்ட்லி டைம் ஷேராக இருக்காது. 3-4 பேர் சேர்ந்து வேண்டலாம். உங்களோட ரெசிடென்ட் ப்ராப்பர்ட்டியில தானே நீங்கள் இருக்கிற காணின்னு சொன்னால் ஆர்டிஎன் இது வரும். இதுல இருந்து மெயினா 2 விஷயம். ஒன்று ரெகுலர் வருமானம் வரைக்குள்ள 4 பேர் சேர்ந்து வந்தீங்கன்னா 4 பிரிச்சு கொள்ளுங்க. அதே மாதிரி ஈவன் ஒரு கட்டத்தில் நீங்கள் இன்னொரு ஆளுக்கு வித்துட்டு போய்க்க அந்த வருமானத்தை 4 பிரிச்சு. உதாரணத்துக்கு 4 பேர் சேர்ந்து நாங்களே ஒரு பார்ட்னர்ஷிப் எங்களுக்கு 4 பேர் சேர்ந்து அது ஈவன் டீட்ல டாக்குமெண்ட்ல எல்லாம் 4 பேர்ட்ட பேரும் பெறும். ஈக்குவல் உறுதியிலேயே 4 பேர்ட்ட பேரும் பெறும். ரைட். அப்ப 4 பேரும் சேர்ந்து தான் விற்கலாம். ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட் மாதிரி இருக்கும். ஆமா, ஜாயிண்ட் அக்கௌண்ட் மாதிரி டீட்ல இருக்கும். அதே மாதிரி எங்களோட அக்ரிமெண்ட் 4 பேரும் சைன் பண்ணுவீங்க. அப்ப அதுல டேர்ம்ஸ் போடக்குள்ள 4 பேர்ட்ட அக்கௌண்ட்டுக்குமே நாங்கள் எங்களோட வருமானத்தை 4 பிரிச்சு செய்யலாம். இல்லாட்டில் ஓகே 50% ஒரு ஆளுக்கு, 10% ஒரு ஆளுக்கு, 20% 20%. அது அவங்களே யாரு கூட போடுறாங்களோ அவங்களுக்கு அந்த இது எங்களுக்கு அந்த பொசிஷன் எங்களுக்கு தந்துச்சுனோம்னா இந்த ரெவென்யூ வந்து நாங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி வேண்டிய அக்கௌண்ட்டுக்கு நாங்கள் போட்டுவிடுவோம். ஒரு ரெவென்யூவே 4 பிரிச்சோ, 5 பிரிச்சோ, 2 பிரிச்சோ நாங்கள் என்ன ரேஷியோன்னு சொல்லி போட்டுக்கலாம். அந்த ஆப்ஷனும் இருக்குது. ஏன்னா உங்க ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி இல்லை அப்படி இருக்கிற வீடுண்டா ஆரம்ப வீட்டுல இருக்கின்ற வரும் 4 பேர் சேர்ந்து காணியை வண்டி போட்டு இது அப்படி இல்லை தானே நாங்கள் மேனேஜ் பண்ண போறோம். ஆமா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. அப்ப ஒரே அடியா ஒரு ஆளே போடணும் மட்டும் இல்லை, 2 பேர் 3 பேர் 4 பேர் 5 பேர் வரைக்கும் கூட சேர்ந்து போடலாம். ரைட். ஓகே மக்களே, இவ்வளவு நேரமாக பொறுமையாக மிகவும் துல்லியமாக வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கடைசி மட்டும் இந்த வீடியோ பார்த்த எல்லா வியூவர்ஸுக்கும் வந்து நன்றி வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையாக வந்து நான் வந்து எந்த தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன், நான் எதையுமே வந்து ஆராய்ஞ்சி அது சரியா பிள்ளையான்னு சொல்லி பார்த்துட்டு தான் நான் மார்க்கெட்டிங்கே செய்வேன். அதே போல் இன்டர்வியூவும் செய்வேன். அதே போல் சார் பேக்ரவுண்ட்லேருந்து சார் பிஸ்னஸ்லேருந்து ஒரு சார் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் இருக்குது. அவங்க எல்லாருமே வந்து உண்மையாகவே ஒரு ப்ரொஃபஷனல். என்னென்னு சொன்னால்
இவங்களை வந்து நீங்கள் பற்றி பார்க்கக்குள்ள பேக்ரவுண்ட்லேருந்து பார்க்கக்குள்ள எல்லாம் வந்து பார்க்கக்குள்ள எல்லாமே வந்து ஸ்டாண்டர்டாக வந்து இருக்கு. இது வரைக்கும் யாரையுமே ஏமாற்றாமல் அவங்க என்ன சொல்கிற ஒரு சொந்தமாக உழைச்சி ஒரு அவங்களோட மைண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி கொண்டு போகிறாங்க. ஏன்னாடா இப்போத்த காலம் வந்து எல்லாமே வந்து மாறி போயிட்டு. ஏன்னா திரும்பி திரும்பி அதை சொல்கிற காரணம் என்னடா, உங்களுக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும், இங்கே இன்வெஸ்ட் பண்ணுங்க அங்கே இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி உங்களுக்கு சொல்லி உங்களோட காசு அவ்வளோத்தையும் சுருட்டி எடுத்துகிட்டு மாறி போகிறாக்கள் தான் இப்போ இந்த காலத்தில் நிறைய பேர் இருக்குது. அதனால தான் நான் இப்போ உங்களோட சைட்ல இருந்து உங்களுக்கு என்ன தோட்டம் வந்து வருமோ அந்த தோட்டம் வந்து நான் சார்ட்டே வந்து நான் கேட்டுறேன், சார் இப்படி இப்படி இதுக்கு என்ன சொல்யூஷன் இதுக்கு என்ன சொல்யூஷன், அப்போ உங்களோட சைட்ல இருந்து இவ்வளோ அக்ரிமெண்ட் வந்து எங்களுக்கு தருவீங்களா, அப்போ ஓகே நாங்கள் வார இன்கம்ல நாங்கள் எப்படி பார்க்கலாம். இப்போ நிறைய பேருக்கு டவுட் இருந்திருக்கு வந்திருக்கிற விஷயம், வார இன்கம் வந்து நீங்கள் எப்படி வந்து ட்ராக் பண்ணுவீங்கன்னு சொல்லி அந்த ட்ராக்கிங் சிஸ்டம் கூட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ளலாம். அப்போ எந்த விதத்துலையுமே உங்களோட காசு வந்து உங்களுக்கு நான் எந்த சைட்லேருந்து சொல்லுவேன் ஒரு 0 ரிஸ்க்குன்னு நான் சொல்லுவேன். என்னென்னு சொன்னால் உங்களுக்கு நீங்கள் முதல் லேண்டுக்கு பே பண்ணிக்கல அந்த போர்ஷன் பே பண்ணுற அந்த டேயில் உங்களுக்கு டீ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டுரும். அந்த டீடை பற்றின ஹிஸ்ட்ரி அது எழுதலாம் நீங்கள் தாராளமாக செக் பண்ணலாம். அப்போ அந்த பிரச்சனையில் மற்றது ஃபிசிக்கலி சர்வே பிளான்ஸ் இருக்குது, டிமார்க்வேட் பண்ணப்பட்டிருக்கு, இந்த காணி துண்டு தாண்டு எக்ஸாக்டாக நீங்கள் அந்த காணியை பர்ச்சேஸ் இந்த மிச்சம் அந்த பில்டிங்குக்கான காசு வரைக்குள்ள அது பில்டிங் கட்ட 6 மந்த்ஸுக்குள்ளே நீங்கள் பே பண்ணி கொடுப்பீங்க. ஃபைனல் 10% அமௌண்ட் வந்து நீங்கள் கடைசியாக எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணி தான், அதாவது ஒரு அந்த பேமெண்ட் 1 கோடினா 1 கோடியே டோட்டலாக தரத்தவில்லை, உடனே அந்த வேலை நடக்கும். அது மேக்ஸிமம் ஒரு 6 மந்த்ஸுக்குள்ள நாங்கள் அந்த ஒர்க் கம்ப்ளீட். அப்போ ஒவ்வொரு ஸ்டேஜிலும் ஒவ்வொரு பெர்சன்டேஜ் முதல் லேண்டுக்கான போர்ஷனை வந்து டீ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற டைம் பே பண்ணுவீங்க. முதல்ல அட்வான்ஸ் பே பண்ணுவீங்க பிளாக் பண்ணி, அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட டாக்குமெண்டேஷன் செக்ஸ் அது இதெல்லாம் செய்து முடிச்சு கொண்டு வந்து ஓகே டீ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ரெடி என்று சொன்னால் நீங்கள் அந்த போர்ஷன் பே பண்ணுவீங்க. நாங்கள் அந்த டைம் உங்களுக்கு உங்களோட பேருக்கு டீ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அது உங்களோட லோயராக இருக்கலாம் உங்களோட லோயராக இருக்கலாம், அது அப் டு யூ. என்று சொன்னால் பையர் தான் லோயராக ஃபிக்ஸ் பண்ண போகிறேன், வேண்டவர் தான் லோயர் ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. அதை உங்களோட லோயர்கிட்டே கொடுத்து எங்களோட லோயர் தான் எடுக்கணும்னு இந்த கட்டாயம் இல்லை. பட் இல்லை பிரச்சனை இல்லை, எங்கள் உங்களோட லோயரோட ஒர்க் பண்ணலாம், எங்கள் லோயரோட ஒர்க் பண்ணலாம். நீங்கள் உங்களுக்கு சொல்லி சிலர் பர்சனல் லோயர்ஸ் வச்சிருப்பேன், அவர்லாம் செய்யணும். ராசி கண்டு லோயர் வச்சிருக்காங்க. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 240-250 காணி இது வரைக்கும் வித்துட்டேன். அப்போ எல்லா இடமும் பார்த்தீங்கன்னு சொன்னாங்க. முதலாவது ப்ராஜெக்ட் 52 ஏக்கர், 2வது ப்ராஜெக்ட் 120 ஏக்கர், ஆக்சுவலி 3வது ப்ராஜெக்ட் 20 ஏக்கர், 4வது ப்ராஜெக்ட் வந்து 40 ஏக்கர், 5வது ப்ராஜெக்ட் அப்பன்றில் செய்கிறோம் 30 ஏக்கர், மற்றது 6வது ப்ராஜெக்ட் மருதம் பசுமை நகர் 12.5 ஏக்கர். இதுதான் உண்மை உள்ளதுலேயே சின்ன காணி. 7.5 ஏக்கர் ஒர்க் பண்ணுறோம். இதுதான் பிளான்டேஷன் லேண்ட் ரெண்டுமே ஒன்று 52 ஏக்கர் அது கிளிநொச்சியில் வருது, 120 ஏக்கர் ஜெஃப்னாவில் வருது. அது அந்த இதெல்லாம் நாங்கள் 6-8 காணி சேர்த்தெடுத்து நாங்கள் 120 ஏக்கர்ன்றது 8 காணி 8 பேர்ட்ட டீடெல்லாம் சகோதரங்கள் தான். பட் 8 காணின்ற டீடை சேர்த்து அப்போ ஒரு ஆள் 50 ஏக்கருக்கு மேலே வச்சிருக்கலாம். உண்மையாக நாங்கள் ஃபுல்லாக பர்ச்சேஸ் பண்ணாமல் அவைட்ட வச்சுக்கொண்டே அவனஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். 50 ஏக்கருக்கு மேலே ஸ்ரீலங்காவில் ஒரு ஆள் ஓன் பண்ணலாம். அப்படி வித்தியாசமான இதில் ஒர்க் பண்ணி கொண்டு அப்போ ஒவ்வொருத்தட்ட மைண்ட் செட்டும் தெரியும். வயர் வந்து வயசு வந்து அப்படிப்பட்ட இதில் இருப்பேன். மற்ற அது சில எழுதுறதுக்கு டைம் பார்க்குறார்கள் இருப்பேன். இந்த லேண்ட்லோட்ஸ் எல்லாம் சில அந்த பக்கம் திரும்பி இருக்கிற காணி நம்பர் பார்த்து வேண்டுவினம் அப்படியெல்லாம் ஒவ்வொரு ஐடியாவில் ஒருத்தர் இருப்பின வேண்டிய நாங்கள் எல்லாத்துக்கும் யூஸ்ட். அதே மாதிரி தான் சிலர் சொல்லினோம் இல்லை தம்பி பிரச்சனை இல்லை, நீங்கள் உங்களோட லோயர் இருந்தால் செய்து விட்டுருங்க, அதெல்லாம் தேவையில்லை நீங்கள் பார்த்து. ஆமாம் சிலர் சொல்லி இல்லை உங்களோட லோயர் தான் பார்க்கணும் தாராளமாக. ஓகே டாக்குமெண்ட்ஸ் இருந்தாங்க ஃபுல்லாக பார்த்துட்டு ஃபுல்லாக செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சிலர் தாங்கள் லோயர் கூட செக் பண்ணி போட்டு எங்களை லோயரில் எழுதுவினா. அப்போ அப்படியான விஷயங்கள்னு சொல்லி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மைண்ட் செட்டில் இருக்கணும். அது எல்லாமே பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு சேஃப். இப்போ நாங்கள் இதில் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உங்கள்கிட்ட இப்படியே இருக்கு. இப்போ நாங்கள் வேறு எங்கேயோ இருக்கிற காணியை கண்காணாத காணி இல்லாட்டி காசை காணுங்க நாங்கள் இப்படி மல்டிப்ளை பண்ணுவோம் அப்படி இப்படியெல்லாம் இல்லை. உங்களோட காணி உங்களுக்கான பில்டிங் காசை கொடுக்க அது உங்களுக்கு உரிமையாக கொண்டு வரும். அது மாதிரி அதை கொண்டு போயிடலாம். நாங்கள் நாளைக்கு காணியை உங்கள்கிட்ட விற்று போட்டு தூக்கி கொண்டு ஓடையிலாம். என்ன எல்லாம் லீகலாக படி நம்மகிட்ட வந்து அந்த லேட்டஸ்ட் டீ ட்ரான்ஸ்ஃபர் இட்ஸ் டீ லேண்ட் ரெஜிஸ்டர் பண்ண டீ கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் கச்சேரியில் இருக்கக்கூடிய லேண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கும். அப்போ ஒருத்தரும் ஒன்றும் செய்யலாது. அது சரிதானன்றதை உங்களோட லோயரை வச்சு நீங்கள் செக் பண்ணி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களே இவ்வளோ கதைக்கிறீங்க, இந்த இருக்கிற லேண்ட் வந்து எங்கே இருக்குது சரியான லொக்கேஷன் என்னன்னு சொல்லி தெரியாமல் நிறைய பேர் இருப்பீங்க. உங்களுக்கு தான் நான் வந்து சொல்கிறேன். அதாவது மட்டக்களப்பு நாவலடி கடலாச்சி அம்மன் கோயில்
அந்த கோயிலுக்கு அந்த கோயிலால் அப்படியே நீங்கள் நீட்டுக்கு வரக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பூபதி அண்ணனா அன்னை பூபதி நினைவில்லை. அன்னை பூமதி அன்னை பூபதி சமாதி நினைவில்லை. சமாதி. அந்த சமாதியால வந்து அப்படியே வந்தீங்கன்னு சொன்னா பெரிய ஒரு போர்டு ஒன்று நெய்தல் சொல்லி போட்டு இப்படி ஒரு என்ன சொல்ற ஒரு எரோ ஒன்று போட்டு அப்படியே வரக்குள்ள இப்படியே பெண்டால வெட்டி இப்படி ஒரு பெண்டால அப்படியே வரக்குள்ள வந்து பாத்தீங்கன்னு சொன்னா முன்னிக்கு இந்த இருக்கும். ஆக்சுவலி முகத்துவாரம் ரோட் நீங்க இங்க இருந்து முகத்துவாரம் பார்க்க போனீங்கன்னா நாவலடி கடற்கரைக்கு வந்து அந்த பக்கத்தால போகலாம். இந்த பக்கத்தால அதாவது கல்லடி பாலம் மட்டக்களப்பு டவுன்ல இருந்து வந்தீங்கன்னா கல்லடி பாலம் தாண்டினோடனே உங்களோட இடது பக்கம் திரும்புகிற சரவணா ரோட்டில் வந்து கல்லடி பீச்சுக்கு போகிற ரோட்டில் வந்துட்டு அது தாண்டி நீங்கள் திரும்ப லெஃப்ட்டுக்கு திரும்பினீங்கன்னா முகத்துவாரம் ரோட்லேயே இருக்குது எங்கள்ட பக்கம். இந்த கூகுள் மேப்ல டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா ஈஸியாக இருக்குது. மற்றது நாங்கள் ஃபோட்டோஸும் இருக்குது. மற்றது ஃபர்தராக உங்களுக்கு விருப்பமாக இருக்கிறார்கள் நீங்கள் அந்த இதில் தரக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னு சொன்னாலே நாங்கள் ஃபுல் டீட்டெயிலும் அனுப்புவோம். அதுக்கு பிறகு நீங்கள் அதில் இருக்கக்கூடிய கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்குது எங்களோட அந்த டீட்டர் அந்த காப்பி எல்லாம் இல்லை டீட்டர் காப்பி வந்து ஃபர்தராக இன்ட்ரெஸ்டாக இருக்கிறார்களுக்கு தான் ஓகே அடுத்த பார்த்து நான் செக் பண்ண போகிறேன். பை பண்ண போகிறோம். ஆமாம். அதான் அப்போ கூகுள் மேப்பில் கூட வந்து நீங்கள் நெய்தல் பெட்டிகளோண்டு சர்ச் பண்ணிங்கன்றாலே வரும். செய்யக்குள்ள சரியா எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து இங்கே வந்து வரும். இவ்வளோ நேரமாக பொறுமையாக வந்து பார்த்து கொண்டு வந்து அனைத்து வியூவர்ஸுக்கு வந்து பெரிய ஒரு நன்றியை வந்து தெரிவித்து கொண்டு அடுத்தடுத்த நல்ல நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்று செல்கின்றேன். பாய் கைஸ்.